நான்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பையிலேருந்து வந்த ஒரு ஆள், ஒரு கிராமத்திலேருந்து, எங்கள் ஃபேமிலியில் யாரும் படிக்கலை, ஒன்றுமே இல்லாத ஒரு கட்டாந்தரையிலேருந்து உருவாக்கி வந்தவன். எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரிவிலேஜ்னு எதுவுமே கிடையாது. நம்மள பெரும்பாலானோர் அப்படி தான் இருப்போம். நமக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குது? எப்போ பார்த்தாலும் நசன்னு எல்லா இடத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எப்போதும் புகைந்து கொண்டிருப்பதை விட பற்றி எறிவது மாரி ஒரு கணமெனினும். நான் ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு நாவல் எழுதுனா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பேன்? நான் வந்து நீங்கள் போகிற நிறுத்தலைன்னா நான் வணிகத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன அவர் சொன்ன ஒரு பேட்டி நேற்று வந்தது. வாரன் பீஸ் மாதிரி ஒரு தலைப்பில் ட்ரம்ப் ஒரு நாவல் எழுதுனா என்ன தலைப்பு வைப்பேன்? வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற போது, எதையாவது ஒன்றை இழந்து விட்டு நீங்கள் தோற்று போய் நிற்கிற போது, எதையாவது ஒன்றை பறிகொடுத்து விட்டு நிற்கிற போது, இனிமேல் நமக்கு நல்லதே நடக்காது என்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற போது, எதை வேணா வச்சுக்கோங்க, நமக்கு எல்லா கதவுகளும் மூடிவிட்டது, இனி நமக்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்று நீங்கள் நம்புகிற போது, இதுதான் நம்முடைய தோல்வியினுடைய கடைசி எல்லை என்று நீங்கள் நம்புகிற போது, இந்த குரல் உங்களுக்கு கேட்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதுக்கு நமக்கு கவிதை தேவை? ஒரு கவிதையை படிக்கிறப்போ உங்கள் மனம் என்ன ஒரு உணர்வை அடையுது? யாராவது சொல்லுங்கள். ஒரு கவிதையில் வந்து இன்றைக்கி என்ன, ஒரு கவிதையில் சொல், பொருள் இதெல்லாம் எப்படி ஒருங்கிணைந்து வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள ஒரு டாபிக். உணர்வுகள். ஏன்னா ஒரு கவிதைக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம்னா நிறைய விஷயங்கள் தோணும். அதில் கொஞ்சம் யாராவது சொல்லுங்களேன், ஒரு கவிதைக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ட்டு. சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு வரியில் சொல்லுங்களேன், டக்குன்னு கை தூக்குங்க. கொடுங்க, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள், ஒரு கவிதைக்கு என்ன தேவை? ரசனை. ரசனை. கவிதை எழுதுறதுக்கு கற்பனை. கற்பனை. வேற ஒரு தேவை, நீடு. வேற சொற்கள். ஒரு கருப்பொருள் தேவை. கருப்பொருள். வேற சார் உணர்ச்சி பெருக்கு தேவை சார். உணர்ச்சி பெருக்கு. ஓகே. வேற சார் ஆக்சுவலாக எக்ஸ்பிரஷன்னு சொல்லலாம். அந்த கவிதை நம்ம கேட்கறதுக்கும் எழுதுறதுக்கே ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட்டு தேவைப்படும். அதுக்கு அப்போ தான் அந்த பொருள், அதுக்கப்புறம் தான் அந்த சொல்லி எல்லாமே கண்டுபிடிச்சி எழுத முடியும், எழுதி அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதனால் எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மொழி சேர்ந்து வரனால கவிதை இன்னும் பவர்ஃபுல் ஆகுது. சூப்பர். வேற ஒரு கவிதைக்கு என்னெல்லாம் தேவை ஒரு கவிதை எழுதுறதுக்கு? சார் படித்து பார்க்க ஒரு ஆள் வேணும் சார். படித்து பார்க்க ஒரு நைஸ். வேற ஒரு கவிதைக்கு என்ன தேவை? ஒரு கவிதை எழுதணும்னா நம்ம எப்படி நீங்கள் ப்ரிப்பேர்? பொய்மை கூட தேவைப்படும் என் கவிதை எழுதுறதுக்கு. பொய்மை. அது காலிலேருந்து போரிங்காக அந்த டாபிக் போயிட்டு இருந்துச்சு, அது அப்புறம் பேசுவோம். அடுத்தது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. மனசு வேணும். ஓகே. நல்ல மனசா கெட்ட மனசா? மனசில் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஓகே. வேற என்னவா கேட்கல? பொறுமை எதுக்கு கவிதைக்கு தேவை? ஆமாம், நம்ம சொல்ல விஷயத்தை தெளிவாக அதில் சொல்லணும். சொல்கிறதுக்காக தெளிவாக எஃபெக்டிவாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக அதை எழுதணும். வெரி குட். வேற அமைதி. சார் அப்சர்வேஷன் சார், கவனம். அதான் நம்ம எழுதுகிறப்ப நமக்கு ஒரு மன அமைதி வேணும். ஓகே. வேற அப்சர்வேஷன் சார், கவனம். அப்சர்வேஷன். சூப்பர். ஒரு நல்ல முக்கியமான ஒரு பதில். ரசனை. ஓகே, வெரி குட். சொல்லுமா. அன்பு தேவை. யார் மீதான அன்பு? உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதுலலாம் வந்து அன்பு தேவை. அந்த அன்பின் வெளிப்பாடு நிச்சயமாக. அதாவது நாம் காணுகிற எல்லாவற்றின் மீதும் ஒரு பெரிய அன்பு வேணும் கவிதைக்கு. வெரி குட். வேற கவிதைக்கு வேற என்னெல்லாம் தேவை? அழகியல் உணர்வு. சூப்பர். ஒரு நல்ல பதில். அழகியல் உணர்ச்சி. சரியான ஒரு சூழல். நீங்கள் எழுதுறதுக்கா? ஆமாங்கய்யா. அப்படின்னா நீங்கள் ஒரு கவிதை கூட எழுத முடியாது. ஏன்னு கேட்டேன்னா நான் எல்லா சூழலையும் எழுதுவேன். வேற அரசியலும் தேவை. அரசியல் உணர்வு தேவை. மிக நல்ல பதில். வேற சீற்றமும் தேவை. சீற்றம் யார் மேல? அந்த யாரை நம்ம வந்து இது பண்ணுறோமோ ஒரு
சீற்றம் தான் வந்து பல பாரதியார் கவிதைகளில் கூட வந்து இல்லை சீற்றம் தேவைதான். எதன் மீது சீற்றம்ங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒருத்தன் மீது சீற்றம் இருக்கு. குற்றத்தின் மீது சீற்றம் வேண்டும். அறம் சார்ந்த சீற்றம். அறம் சார்ந்த அடுத்தது அதுமாதிரி சுருங்கக்கூறி, அதாவது சில கவிதைகளில் வந்து ஹைக்கூலிலாம் வந்து கடைசி ஒரு லைன் தான் வந்து மொத்தத்தினுடைய விளக்கமாக அமையும். இப்போ கம்பராமாயணத்தை என்ன பண்ணுறது? அது தனி. வேற சொல்லுமா, நான் அவங்கள்ட்ட கொடுங்க. தன்னுடைய மனதில் எழும்புகிற சிந்தனைகளை அழகான வார்த்தைகளை வடித்து ஒரு விஷயத்தை வியந்து பார்த்து, அது சாதாரண விஷயமா கூட இருக்கலாம், ஓமையும் உருவகமும் ஒப்புமைப்படுத்தலும் அமையணும் கவிதை. நயம்பட உரைத்தல். நயம்பட உரைத்தல். அருமை அருமை. தன்னுடைய மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை வார்த்தைகள் மூலியமா வடிக்கிறது தான் கவிதைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. வேற வசியப்படுத்தும் வார்த்தைகள். வசியப்படுத்தும் வார்த்தை யாரை? இப்போ நிறைய பேர் காதல் கவிதை எழுதினாங்க, இங்கே யாரையோ வசியப்படுத்த தான் எழுதினாங்கன்னு தெரியும். ஆனால் யாரை வசியப்படுத்துன்னா வாசகர்கள், படிப்பவர்களை. அவங்க யாருன்னே தெரியாது. ஓகே, வேற லாங்குவேஜ் மொழி சொல். மொழி மூலியமா தான் வந்து நம்ம கவிதையை வந்து நம்ம இது பண்றோம், கண்டிப்பா வெளிப்படுத்துறோம். அதனால கவிதைக்கு முக்கியமான ஒன்று வந்து அது ஒரு கருவியாகவும் சொல்லலாம், லாங்குவேஜ். கண்டிப்பா. எனக்கு வந்து அது கருவிங்கிறத தாண்டி சொல்லே ஒரு கவிதை தான் வந்துட்டு. சரிங்களா? சொல். வேற சார், அதாவது அடாப்டபிலிட்டி, அதாவது எங்கேனாலும் எப்படினாலும் கவிதை நமக்கு எப்படியோ வரும், அந்த மாதிரி டைமில் வந்து டக்குன்னு எழுதுறது பெஸ்ட்டு. ஸ்பான்டினிட்டி, உடனடியாக அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, வேற ஹியூமர். ஓகே, வேற எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது எது நல்ல கவிதை என்று தெரிந்திருப்பது. அல்லது சரி, நம்ம கவிதை, ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்குது? இதோட தொடர்புடைய ஒரு கேள்வி, எதுக்கு நமக்கு கவிதை தேவை? ஒரு கவிதையை படிக்கிறப்போ உங்கள் மனம் என்ன ஒரு உணர்வை அடையுது? யாராவது சொல்லுங்கள். ஆறுதல். என்ன ஒரு கவிதை ஆறுதல் கொடுக்கும் உங்களுக்கு? என்ன ஆறுதல் கொடுத்துரும்? நிறைய கவிதை, ஒரு சோகமான கவிதை உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குமா? ரொம்ப சோகமான ஒரு கவிதையை படிக்கிறீங்க, அது உங்களுக்கு சோகமாக்குமா, ஆறுதல் கொடுக்குமா? நம்மள மாதிரியே ஒருத்தன் ஃபீல் பண்ணியிருக்காங்க, அடுத்தவன் கஷ்டப்பட்டா அது நமக்கு சரி பரவாயில்ல, நம்ம மட்டும் கஷ்டப்படலன்னு உங்களுக்கு ஜாலியாக இருப்பீங்க, அப்படி தானே? அப்படி இல்லைங்க ஐயா. இது வந்து நம்மள மாதிரியே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு சூழலை வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையை கொண்டு வந்து ஒரு ஆறுதல் தர மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு பதில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலக்கியத்தையோ ஒரு கவிதையோ ஒரு கதையோ படிக்கிறப்ப இந்த சிங்காங்க ஏதோ ஒரு இதில் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு ஒரு கேரக்டர் பேசுமே, அது எதுங்க? அது ஒரு கார்ட்டூன் இதில் அதில் வரும்ல. எல்லாவங்களும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் வந்துடுச்சு, இந்த துயரம் என்னுடைய துயரம் வந்துட்டு, இந்த அவமானம் எனக்கு தான் நடந்துடுச்சு, இந்த பெயின் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு. ஆனால் ஒரு கவிதையில் ஒரு இலக்கியத்தில் படிக்கிறப்ப, நான் ஒரு பிரச்சனைக்காக அழுதுகிட்டு இருக்கப்போ அதே மாதிரி இந்த சிட்டியில் குறைஞ்சது 1000 பேராவது அழுதுகிட்டு இருப்போம் அதே பிரச்சனைக்காக. அது உண்மையானது விஷயம். அதே மாதிரியே நான் ஒரு அவமானத்தை படுறப்ப ஒரு 10,000 பேராவது அதே மாதிரி ஒரு அவமானத்தை பட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை இந்த நகரத்தில் செய்கிற போது அதே மாதிரி ஒரு குற்றத்தை சில 100 பேர்களாவது இங்கே செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போது உண்மை என்பது தனிப்பட்ட உண்மை அல்ல, ஒட்டுமொத்தமான சமூக உண்மை. அப்படிங்கிறப்போ ஒரு துளி கண்ணீர் தான் நமக்கு ரொம்ப கனமாக இருக்கும். ஒரு கண்ணீர் கடலில் நம்முடைய கண்ணீர் ஒரு துளி தான் அப்படின்னு தெரிகிறப்போ அப்படி ஒன்றும் நமக்கு பெருசாக நடந்துடல, எல்லாருக்கும் நடக்கிறது தான் நமக்கு நடக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, கவிதை என்பது ஆற்றுப்படுத்துகிறது என்று. அது நம்முடைய மனதை விரிவடைய வைக்கிறது, நாம் பார்க்குற பார்வையை விரிவடைய வைக்கிறது. நான் இந்த மானுட சமுத்திரத்தில் நான் ஒரு சின்ன துளி தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து ஒரு கவிதை வந்து ஏற்படுத்துது. சரி, வேறு என்ன உணர்வை உங்களுக்கு கவிதை கொடுக்கும்? ஒரு நல்ல கவிதையை நீங்கள் படிக்கிறப்போ. இப்போ நான் ஒரு ஹைக்கூ கவிதை ஒன்று சொல்கிறேன், ஒரு 3 வரி தான். இங்கே கூட சில பேர் யாரும் உங்களுடைய நிறைய வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னை ஓட சொல்லி நிர்பந்திக்காதீங்க, எனக்கு நடக்கத்தான் பிடிக்கும் அப்படின்னு. யார் இந்த கவிதை எழுதுனது? யாரோ படித்தாங்களே வந்துட்டு அப்போ தான், எனக்கு நடக்கத்தான் பிடிக்கும் அப்படின்னு. அவங்க இல்லையா அவங்க? ஓகே, அந்த வரி எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்போது ஒரு உண்மையை, ஒரு பொதுப்படையான உண்மைக்கு பதிலாக
ஒரு மாற்று உண்மையை சொல்வது, அல்லது இதுவரைக்கும் அறியாத ஒரு உண்மையை சொல்வது, அதுதான் கவிதை. அப்படி நீங்கள் பார்க்குறப்போ ஒரு ஹைக்கூ கவிதை சொல்கிறேன். அதனுடைய கடைசி வரியை வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். திருடன் விட்டு சென்று விட்டான். எதுவாக இருக்கும்? ஒன்று கேட்கல, நீங்கள் சொல்லுங்கள். திருடன் விட்டு சென்று விட்டான். எதை? ஒரு திருடன் எதை விட்டு போயிருப்பான்? தடயம். வேற? ஒரு திருடன் வேறு எதை விட்டு போயிருந்துருக்கலாம்? வீட்டில் திருடு போயிடுச்சு எல்லாம். ஆனால் ஒருத்தர் திருடன் இதை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். அது எதுவாக இருக்கும்? திருட முடியாத ஒன்று அந்த வீட்டில் இருந்தது. இப்போ புத்தகம். ஓகே, வேறு? புத்தகம் திருட முடியாமல் தேவைப்படாது விட்டு போயிருப்பான்னு சொல்கிறீங்க. ஓகே, வேறு? இறந்தவர்களின் ஆடைகள். அவனுக்கு ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டிருந்தா அவனுக்கு இறந்தவங்களோட ஆடைன்னு தெரியாது இல்லையா? அது ஒரு வீட்டில் லூட்டிங், கொள்ளை நடந்துருச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த கவிஞன் சொல்கிறான், ஜப்பானிய கவிஞர் பாஷோவுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதை, திருடன் விட்டு சென்று விட்டான். எதை விட்டு சென்றிருப்பான்? என்னம்மா கேட்கல, சொல்லு. செருப்பு. 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 அவன் செருப்பை விட்டு போயிட்டானா? யார் அவங்க செருப்பாக இருக்கலாம், மித்தவங்க வீட்டு வெளியே. ஊரில் செருப்பு திருடுறவன் எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? செருப்பு வந்து சில இடங்களில் பாதுகாக்கிறவங்க ஒரு ஆள் செக்யூரிட்டி போட்டிருப்பானுங்க. செருப்பு திருடுங்க ரொம்ப ஜாஸ்தி. தான் பழைய செருப்பை விட்டுட்டு நல்ல செருப்பு இருந்தால் அதை மாட்டிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கா? செருப்பு இது வரைக்கும் துவைச்சதே இல்லையா? வீட்டுக்குள்ளே வர்றவனுக்கு செருப்பு இல்லாத காலோட வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, நல்ல செருப்பாக இருக்குன்னு எடுத்துகிட்டு போக மாட்டான்னா. அந்த கவிதையினுடைய உட்காருங்க. தேங்க்யூ. மனிதம். என்னம்மா? மனிதம் சார். மனிதத்தை எப்படி விட்டு போக முடியும்? அவன் மனிதனை திருடிட்டு போகிறான். அவனுக்கு அந்த மனசாட்சியே மனிதம் அப்படின்ற ஒன்று இருந்திருந்தா அந்த அங்கே ஒரு வீட்டில் வந்து எதையுமே கொள்ளையடிச்சிருக்க மாட்டாங்க. கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். அதை விட்டு மீதி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அவ்வளவு திருட இருக்கான, நல்ல திருட இருக்கானான்னு தெரில. எனிவே, மானத்தை விட்டு போகிறான். மானம் கெட்டு போய் தானே வந்து திருடுறான். நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம் இல்லையா? வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையானது, உண்மை ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த கடைசி வரியா என்ன எழுதியிருக்காருங்கிறத இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். திருடன் விட்டு சென்று விட்டான் ஜன்னலின் நிலவொளி. எல்லாமே போயிடுச்சு. இந்த ஜன்னலோட நிலவொளியை வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இதை அவனால் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. ஜன்னலின் நிலவொளியை முந்தா நாள் அப்படியே பௌர்ணமி நிலவு வந்து மேலே எரிச்சிட்டு இருக்கப்போ ட்ராவல் பண்ணி வந்தேன். அது வர்ற கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ட்ராவல். ஒரு நிமிஷம் கூட தவறாமல் அந்த நிலா வெளிச்சத்தை அப்படியே பார்த்துட்டே வந்தேன். வாழ்க்கை அப்படியே நிறைவடைஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ என்ன, அவன் திருட விட்டு போனது எல்லாமே மெட்டீரியலாக யோசிக்கிறோம், கருத்தாக்கமாக யோசிக்கிறோம். வீடு முழுக்க நிலா வெளிச்சம் அப்படியே பரவி இருக்கு ஜன்னலில். வீட்டில் எந்த பொருளுமே இல்லை. சொன்ன திருடன் விட்டுட்டு போயிட்டான் ஜன்னலின் நிலவொளியைன்னா எனக்கு இது போதும் என்கிற ஒரு மனநிலை. இதுதான் ஹைக்கூ எழுதுறதுக்கான அடிப்படை. சரி, இன்னொரு கவிதை, இதே மாதிரியே இன்னொரு கவிதை இருக்குது. இது ஒரு ஜாப்பனீஸ் போயம். நல்லா கவனிங்க. இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புதிர் இருக்குது. வீட்டை விற்ற இரவில் நான் தூங்கவே இல்லை. எதனால சொல்லுங்க? வீட்டை விற்ற இரவில் நான் தூங்கவே இல்லை. என்னம்மா? வீட்டில் எங்கே தூங்கலைன்னா வந்து ரோட்டில் படுத்தா தூக்கம் வராது. எவ்வளோ பேர் ரோட்டில் தூங்குறான். ஆனால் ஒருத்தர் தூங்காமல் இருக்கான். எதுன்னு காரணம் இருக்கும் அவனுக்கு தூங்காமல்? மன நிம்மதியின்மை ஒரு காரணம். என்னம்மா? நிறைவு. வேற? வேர்கள் ஊன்றி இருப்பதா? வேற? வேற? கொசுக்கடியால். ஒரு ப்ராக்டிக்கலான பதில். வீடு இருந்தால் கொசு கடிக்காதா? வீடு இருந்தாலும் கடிக்கும் நம்ம ஊரில். என்னம்மா? சரி, ஓகே. வேற? வீட்டை விற்ற இரவில் நான் தூங்கவே இல்லை. என்னம்மா? இழப்பின் தாக்கம். ஓகே.
வீட்டை விற்ற காசை பாதுகாக்க முடியலையா? ஏன் பேங்கில் போட முடியாதா? ஜிபே வச்சுக்க முடியாதா? இல்லை பேங்கில் நிறையா இருக்குது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்கேயா சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம். வேறு வீட்டை விற்ற இரவில் நான் தூங்கவே இல்லை தவளைகளின் சத்தத்தால். அப்படியே தவளை சத்தத்தை அப்படியே கேட்டுட்ருக்கான். ஆனந்தமாக இருக்கு அவனுக்கு. வேறு ஒரு காரணம் கிடையாது. வீடு போயிடுச்சு, அது எதுவுமே இல்லை. இயற்கையோடு ஒரு மனிதன் எப்படி ஒன்றி வாழ்கிறான், எதையெல்லாம் அவன் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்கிற டக்குன்னு அந்த கவிதை வேறு எங்கேயோ போயிடுது. வீட்டை விற்ற இரவில் நான் தூங்கவே இல்லை. இன்னொரு ஹைக்கூ போயம் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த போயம். புத்தாண்டு தினத்தில் என் பெற்றோர்களை நான் காண விரும்புகிறேன் அப்படின்னு அந்த 2 வரி இருக்குது. 3வது வரி என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். புத்தாண்டு தினத்தில் என் பெற்றோர்களை நான் காண விரும்புகிறேன். எப்படி காண விரும்புகிறான்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். முதியோர் இல்லத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நீங்கள் யோசிக்காத ஒரு பதில் அந்த கவிதைக்குள்ளே இருக்குது. புத்தாண்டு தினத்தில் என் பெற்றோர்களை நான் காண விரும்புகிறேன். சொல்லுங்கள். கல்லறை, கருவறை இல்லையா? என்னம்மா? ஓகே. நம்ம பேரண்ட்ஸை பார்க்க விரும்புகிறான். அவங்க எப்படி இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். இந்த மாதிரி நான் அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஒரு கவிதை எப்படி நாம் எதிர்பாராத ஒரு உணர்ச்சியையும் ஒரு உண்மைகளையும் ஒரு பரவசத்தையும் கொடுக்குங்கிறதுக்காக தான் இந்த வரிகளை நான் சொல்கிறேன். புத்தாண்டு தினத்தில் என் பெற்றோர்களை நான் காண விரும்புகிறேன். ஈன்ற பொழுதில் ஓகே. வேறு இப்போ யாரும் சொன்னீங்களா? இளமை. எக்ஸாக்ட்லி, இதான் அந்த பதில். எப்படின்னா, புத்தாண்டு தினத்தில் என் பெற்றோர்களை நான் காண விரும்புகிறேன். நான் பிறப்பதற்கு முன்பு அவர்கள் இருந்த விதமாக, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி என் பேரண்ட்ஸை நான் பார்க்கணும். எழுதுறான் ஒரு வயதான ஒரு போய்ட்டு வந்து எழுதுகிறான், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த இளமையோடு நான் என் பெற்றோர்களையும் நான் பார்க்கணும். என்ன ஒரு அழகான கற்பனைன்னு பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதாங்க கற்பனை. வாழ்வின் மெய்மையிலிருந்து, வாழ்வின் உயிர் துடிப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு மெய்மை, இதுதான் கற்பனை. சம்பந்தம் இல்லாத எழுதி அதை வந்து பண்ணுறது வந்து கற்பனை கிடையாது. நீங்கள் கற்பனைனா என்னங்கிறதுக்கு எவ்வளவு எளிமையான வரிகள் இந்த 3 வரிகள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கவிதை, உதிர்ந்த மலர் கிளைக்க திரும்புகிறது. உதிர்ந்த மலர் கிளைக்க திரும்புமா? திரும்ப முடியுமா? ஆனால் திரும்புது எப்படி? கற்பனைன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். உதிர்ந்த மலர் எப்படி கிளைக்க திரும்ப வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள்? கிளைக்கு திரும்புது, வேருக்கெல்லாம் உரமாகல, திரும்ப அப்படியே போகுது. உதிர்ந்த மலர் கிளைக்க திரும்புகிறது. எப்படி போவோம்? ஏதாவது ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அதை மேலே கொண்டு போக முடியுமா? நம்ம கையில் எடுத்து மேலே வைக்க முடியுமா? என்னம்மா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறீங்க, ஆனால் கூட இது ஒரு பதில் தான். உதிர்ந்த மலர் கிளைக்க திரும்புகிறது. உதிர்ந்த மலர் கிளைக்க திரும்புகிறது. ஓ, வண்ணத்து பூச்சி. கீழே இருக்க வண்ணத்து பூச்சி பறந்து மேலே போகுது. கீழே ஒரு ஃப்ளவர் வந்து விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. அந்த வண்ணத்து பூச்சி கீழே உட்காந்துருக்குது. அது மேலே பறந்து திரும்ப கிளைக்கு போகுது இல்லையா? உதிர்ந்த மலர் கிளைக்க திரும்புகிறது. ஓ, வண்ணத்து பூச்சி. இதாங்க கற்பனை. எது கற்பனைன்னு கேட்குறீங்க இல்லையா? ஒரு காட்சியை அது ஒரு பரவசமான ஒரு எதிர்பிம்பமாக மாற்றுவது தான் கவிதை. உதிர்ந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது. ஓ, வண்ணத்து பூச்சி. இன்னொரு ஜாப்பனீஸ் ஹைக்கூ. இதை வந்து நீங்கள் ஹைக்கூ பற்றின செஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது கவிதை பற்றின செஷன். படிமம், கற்பனை, உணர்ச்சி இதெல்லாம் இந்த 3 வரிகளுக்குள் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறதுக்கு நான் இந்த கவிதையை ஒரு உதாரணமாக உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கிண்ணத்தில் மலர்களை அடுக்கி வைப்போம். கடைசியாக ஒரு வரி இருக்குது, இந்த கிண்ணத்தில் மலர்களை அடுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன இப்போ ஒரு ஃப்ளவர் வாஷில் பூக்களை வைக்கிறத பற்றி நம்ம சொல்லிகிட்ருப்போம், நினச்சிட்ருப்போம். இந்த கிண்ணத்தில் மலர்களை அடுக்கி வைப்போம்
அரிசி தான் இல்லையே. அரிசி இல்லை பாத்திரத்தில், அரிசி இல்லை. அப்போ இந்த கிண்ணத்தில் மலர்களை அடுக்கி வைப்போம்ன்றான். வாழ்க்கை என்பது எந்த நிலையிலும் அழகானது. வாழ்க்கை என்பது பசியினாலோ வறுமையினாலோ நாம் ஒருபோதும் அதனுடைய அழகையோ வசீகரத்தையோ நாம் இழப்பது கிடையாது. இந்த கிண்ணத்தில் மலர்களை அடுக்கி வைப்போம். அதாவது அரிசி இல்லாத ஒரு வெற்று பாத்திரம், அது வறுமையினுடைய ஒரு குறியீடு. பரவாயில்ல, நான் அதில் ஃப்ளவர்ஸ் அடுக்கி வைப்பேன். எந்த நிலையிலும் நம் மனித மனம் நம்முடைய அழகுணர்ச்சியையோ வாழுகிற வாழ்க்கையினுடைய பரவசத்தையோ நாம் இழக்கக்கூடாது என்பதை மிக அழகாக ஒரு கவிதை சொல்கிறது. கவிதை என்பது, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, கவிதை என்பது ஒரு கருத்து அல்ல. கவிதை என்பது அது ஒரு பெரிய கற்பனை கிடையாது. அது வாழ்க்கையின் எளிய உண்மைகளை அழகிய உண்மைகளாக மாற்றுவது தான் கவிதை. கண்ணெதிரே காண்கிற ஒன்றிற்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுப்பது தான் கவிதை. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் அறிந்த ஒன்றை பற்றி நீங்கள் அறியாத ஒரு உண்மையை காட்டுவது தான் கவிதை. உங்களுக்கு தெரியவே தெரியாத எதையுமே கவிதை சொல்லாது. நீங்கள் மிக நன்றாக அறிந்த ஒரு உண்மையை நீங்கள் மேலும் ஒரு புதிய கோணத்தில் பார்ப்பதற்கான ஒரு கருவி தான் கவிதை. அதாவது ஓஷோவுடைய ஒரு புகழ்பெற்ற ஒரு கோட் ஒன்று இருக்குது. எனக்கு அந்த கோட் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை அதை சொல்லியிருக்கேன். மலை மீது இருந்து பார்ப்பவர்களுக்கு பல பாதைகள் தெரியும் அப்படிம்பார். நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜிலேருந்து நான் உங்களை பார்க்குறேன். இந்த ஸ்டேஜில் இருக்க இந்த சேர்ஸு, இதை உட்காந்துருக்க நீங்கள், இந்த லைட், இந்த கதவு, நான் இங்கே சாம்ராஜ் வந்திருக்காரு, இந்த சாம்ராஜ், இவ்வளோ பேர் தான் எனக்கு தெரிகிறாங்க. ஆனால் இந்த கட்டிடத்தினுடைய மொட்டை மாடியில் நின்று நீங்கள் பார்த்தால் இந்த நகரத்தினுடைய ஒரு குறுக்கு வெட்டு தோற்றமாக இருக்கக்கூடிய பல காட்சிகள் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்தை சுற்றி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடம் இருக்கிறதா என்று உங்களுக்கு தெரியும். நாம் எந்த இடத்திலிருந்து வாழ்க்கையை பார்க்கிறோமோ அதுதான் உண்மை என்று நாம் நம்புகிறோம். நாம் உயர உயர சென்று பார்க்கிற போது பல காட்சிகள் நம் கண்முன்னால் வருகின்றன, பல உண்மைகள் நம் கண்முன்னால் வருகின்றன. இதைத்தான் ஓஷோ சொல்கிறார், மலை மீது இருந்து பார்ப்பவர்களுக்கு பல பாதைகள் தெரியும். நம்ம எப்பவும் பள்ளத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தா எப்படி? கவிதை ஒரு மலை, இலக்கியம் ஒரு மலை, கலைகள் ஒரு மலை, தத்துவம் ஒரு மலை, அரசியல் அறிவு ஒரு மலை. உயரங்களில் இருந்து பார்க்க பார்க்க சமூகத்தின், வாழ்க்கையின், நம்முடைய மனதினுடைய பல தோற்றங்கள் நமக்கு தெரியும், பல பாதைகள் நமக்கு தெரியும். அப்படி உண்மைகளை காட்டுகிற ஒரு கண்ணாடியாக, மாயக்கண்ணாடியாக இலக்கியம் இருப்பதால் தான், கவிதை இருப்பதால் தான் கவிதையை உலகம் முழுக்க மனிதர்கள் கொண்டாடுகிறார்கள், கவிதைகளை எழுதுகிறார்கள், கவிதைகளை படிக்கிறார்கள், கவிதைகளை கேட்கிறார்கள். நான் இந்த ஒரு கவிதையை படிப்பதற்கு முன்பு நான் என்னவாக இருந்தேனோ அதிலிருந்து ஒருபடி மேலாக என்னுடைய மனம் மாறுகிறது. ஒரு புதிய வெளிச்சம். இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கார்த்திகை தீப விளக்குகளை ஏற்றுறப்போ ஒவ்வொரு விளக்காக ஏற்றிட்டே வருவோம். திடீர்னு மொத்தமாக பார்த்தோம்னா அவ்வளோ விளக்குகளினுடைய பிரகாசம், ஒரு ஊரே பிரகாசமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்முடைய மனம் என்பது ஒவ்வொரு சொற்களாலும் ஏற்றப்படுகிற விளக்கு. 100 விளக்குகள் நம் மனதில் ஏற்றப்படுகின்றன. ஒரு கவிதையை படிக்கிறப்போ, ஒரு கதையை படிக்கிறப்போ, ஒரு நல்ல பேச்சை கேட்கிறப்போ, ஒரு நல்ல மனிதரை சந்திக்கிறப்போ, அவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்கள், அவர்கள் நமக்கு தரக்கூடிய ஞானம், அவர்கள் நமக்கு தரக்கூடிய கல்வி எல்லாமே ஒவ்வொரு சிறு சிறு வெளிச்சமாக சேர்ந்து நாம் சராசரியாக வாழ்பவர்களை விட ஒரு மேலான மனிதர்களாக வாழ்கிறோம். அப்படி வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய திறவுகோலை நமக்கு இலக்கியம் கொடுக்கிறது, கவிதை கொடுக்கிறது. நகுலன் என்ற கவிஞரை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யாராவது நகுலன் என்ற கவிஞரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நகுலனோட கவிதைகள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். என்ன கவிதைலாம் கேட்டு டெஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதே ரொம்ப சந்தோஷம். வேறு யாராவது? 2 பேர். வேறு 3 என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை. தெரியாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு குறைபாடே கிடையாது. நான் மற்றவங்கள மாதிரி உனக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு கேட்டு உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்குற ஆள் கிடையாது. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, சரிங்களா? நான் தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை என்னிடம் பகிர்ந்து கொள்கிறீர்கள், அவ்வளவுதான்.
கற்றல் என்பது இடையறாத ஒரு பயணம். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு நகுலனுடைய நூற்றாண்டு இந்த வருடம். தமிழின் மகத்தான ஒரு கவிஞன், எனக்கு முன்னோடியாக இருந்த ஒரு கவிஞன். அந்த கவிஞன் உருவாக்கிய அந்த எளிய கவிதை மொழி, நான் இப்போ ஹைக்கூ பற்றி சொன்னேன் இல்லையா, எப்படி எளிமையான சொற்களில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய வரிகள். கவிதைக்கு முதல்ல எளிமையும் நேரடித்தன்மையும் தான் தேவை. கலாப்பிரியா என்று ஒரு கவிஞர் இருக்கிறார். கலாப்பிரியாவுடைய கவிதைகளை இங்கே படித்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நான் இங்கே ஒரு 3 பேர் இருக்கிறார்கள் கலாப்பிரியாவுடைய கவிதைகளை படித்தவர்கள். அது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். கலாப்பிரியா ஒரு கவிதையிலே சொல்கிறார், ஒரு கவிதை எழுதுவதற்கான அடிப்படை இலக்கணமாக நான் அதைத்தான் ஏற்றுக்கொண்டேன். கண்ணில் தூசு விழுந்து உறுத்துகிறதை, நல்லா கவனிங்க, கண்ணில் தூசு விழுந்து உறுத்துகிறதை சுவாதீனமாய் வெளிப்படுத்த, சுவாதீனம்னா ஸ்பாண்டினிட்டி, கண்ணில் தூசு விழுந்து உறுத்துகிறதை சுவாதீனமாய் வெளிப்படுத்த எளிமையான ஓர்மையின்றி போனோம்னு வருத்தப்பட்டு எழுதுறார். ஓர்மைங்கிறது ஃபோக்கஸ், நிலைப்படுத்துதல், கவனம். எளிமை உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு கவிதைக்கு முதலில் தேவைப்படுவது அந்த பொருள் குறித்த ஒரு ஃபோக்கஸ், ஓர்மையும் எளிமையும். எதை வெளிப்படுத்துகிறோன்னா, கண்ணில் விழுந்த தூசு இருக்குல்ல, அந்த தூசு உறுத்துற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல உணர்ச்சிகள், சங்கடங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் தொண்டை வரைக்கும் வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள். கண்ணில் தூசு விழுந்து உறுத்துகிறதை சுவாதீனமாய் வெளிப்படுத்த, ஸ்பாண்டினிட்டியோட, எளிமையான ஓர்மையின்றி போனோம். நம்மக்கிட்ட எளிமை இருக்கிறதா, ஓர்மை இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அந்த எளிமையையும் ஓர்மையையும் நீங்கள் கற்றுக்கொண்டால் கவிதையில் இருக்கிற மற்ற எல்லாவற்றையுமே நீங்களாகவே கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு சிறந்த கவிதையும் உங்களுக்கு ஒரு நல்ல கவிதையை எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு தனிப்பட்ட ஒரு ஆசிரியன் என்று யாரும் கிடையாது. ஒவ்வொரு கவிதையுமே ஒரு ஆசிரியன். நான் ஒரு சிறந்த ஒவ்வொரு கவிதையும் படிக்கிற போது என்னுடைய கவிதை மொழி என்பது ஒரு அங்குலம் வளர்கிறது, முன்னேறி செல்கிறது, செழுமைப்படுகிறது. அப்படித்தான் படித்து படித்து நான் எழுத கற்றுக்கொண்டேன். எழுதி எழுதி நான் என்னுடைய எழுத்தை சரி செய்து கொண்டேன். நகுலனுடைய ஒரு கவிதை, வழக்கம் போல என் அறையில், வழக்கம் போல என் அறையில் நான் என்னுடன் இருந்தேன். இந்த வார்த்தையை கவனிங்க. வழக்கம் போலன்னா டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். என் அறையில் நான் என்னுடன் இருந்தேன். இது எப்படி சாத்தியம்? உங்கள் கூட யாராவது ஒருத்தர் இருக்கலாம், நீங்கள் எப்படி உங்களோட இருக்க முடியும்? நான் இந்த கவிதையினுடைய அடுத்த வரியை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுக்கு ஒரு யாராவது ஒருத்தர் விளக்க சொல்லுங்கள். என்னம்மா? சிந்தனை கேட்கல. வழக்கம் போல் அவர் ரூமில் இருக்கார். அப்போ சொல்கிறாரு, நான் என்னோட இருந்தேன் அப்படின்னு. நான் எப்படி என்னோட இருக்க முடியும்? ஒன்று நான் யாரும் இல்லாமல் இருக்க முடியும், இல்லைன்னா தனியாக இருக்க முடியும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. நான் என்னுடன் இருந்தேன். ஒருவேளை ஸ்பிரிட் பர்சனாலிட்டியாக இருப்பாரோ, இந்த அன்னியன் படத்தில் வர்ற மாதிரி. நீங்கள் எப்போதாவது 2 மனிதர்களாக இருந்திருக்கிறீர்களா? எப்போவுமே நீங்கள் 2 மனிதர்களாக தான் இருக்கீங்க. சில பேர் 3 பேராக இருக்கான், 4 பேராக இருக்கான், 5 பேராக கூட இருப்பான். என்னென்றால் நம்முடைய கான்சியஸ் மைண்டு ஒன்று, அன்கான்சியஸ் மைண்டு ஒன்று. கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு ஆள், சப்கான்சியஸ் அல்லது அன்கான்சியஸ் மைண்டுங்கிறது இன்னொரு ஆள். கான்சியஸ் மைண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறது, எல்லாவற்றையும் உணர்கிறது, எல்லாவற்றையும் பற்றி சிந்திக்கிறது, முடிவெடுக்கிறது, தீர்ப்புகளை கொடுக்கிறது. இன்னொன்று நம்முடைய சப்கான்சியஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கே தெரியாது. நம்ம மனம் எத்தனை, திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்கும், ஒன்றுமே நடந்திருக்காது அன்றைக்கி. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், அன்றைக்கி ஒன்றும் நடந்திருக்காது. இது எப்படா சாத்தியம்? நம்ம என்ன பைத்தியமா? நம்ம பைத்தியம்தான் ஓரளவுக்கு, சரிங்களா? யாராவது நான் பைத்தியம் இல்லைன்னு சொன்னால் வந்து ஃப்ராடுன்னு நீங்கள் அவனை எடுத்துக்கலாம், சரியா? அப்போது நான் என்னுடன் இருந்தேன். கதவு தட்டுகிற மாதிரி கேட்டது. நல்லா கவனிங்க, ஒரு கவிதையினுடைய சொல் எவ்வளவு எளிமையான, நேரடியான, அதில் ஒரு பொருள் இருக்குது. நான் இப்போ முதல் 3 வரைக்கும் உங்களுக்கு விளக்க சொன்னேன்.
கதவை யாரோ தட்டுனாங்கன்னு அவர் எழுதலை. கதவு தட்டுகிற மாதிரி கேட்டது. டவுட்டாக இருக்குது. கதவு தட்டுகிற மாதிரி கேட்டது. சில சமயம் நமக்கு யாரோ கதவை தட்டு போன மாதிரி இருக்கும் இல்லையா? தட்டினாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு சிறந்த கவிதை எப்படி நுட்பமான வரிகளால் அமைக்கப்படுகிறது என்பதற்கு யாரோ கதவு தட்டினார்கள்னு எழுதுறதுக்கும் யாரோ கதவு தட்டுகிற மாதிரி கேட்டது. யாரோ தட்டினாங்களா இல்லையா? அதாவது ஆல்பர்ட் காமியோட அந்நியன் நாவல் முதல் வரி இப்படி ஆரம்பிக்கும். என் அம்மா இறந்து விட்டாள். அது நேற்றாகவும் இருக்கலாம், நேற்று முன்தினமாகவும் இருக்கலாம். ஒருத்தர் ஜெயிலில் இருக்கான். அப்போ உனக்கு அம்மா இறந்ததாக தகவல் வருது. அதை பற்றி அப்படியே ஆரம்பிக்குது. அம்மா இறந்து விட்டால் அது நேற்றாகவும் இருக்கலாம், நேற்று முன்தினமாகவும் இருக்கலாம். மனிதர்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒட்டு உறவற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு கவிதை. இதை பற்றிய நகுலர் இன்னொரு கவிதையும் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் சொல்கிறேன். யாரோ கதவு தட்டுகிற மாதிரி கேட்டது. யார் என்று கேட்டேன். யாருன்னு கேட்குறார். நான் தான் சுசீலா, கதவை திற என்றாள். சுசீலான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஆக்சுவலாக இந்த சுசீலா நகலனோட எல்லா கவிதைகள்லேயும் வருவாங்க. அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்லது ஒரு நிஜமாக கூட யாராவது இருந்திருக்கலாம். அதை ஒரு கற்பனை ரூபமாக தன்னுடைய கவிதைகளில் பயன்படுத்துவார். நான் தான் சுசீலா, கதவை திற என்றாள். இது வரைக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது, ஒரு சூழல் வருது, ஒரு ட்ராமா. ஒரு ஆள் ரூமில் இருக்கான். அந்த ரூமில் அந்த ஆள் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ கதவு தட்டுற மாதிரி கேட்குது. யாருன்னு கேட்குறாரு. அந்த நான் தான் சுசீலா, கதவை திறன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் அதில் இருக்குது. நீங்கள் இதை ஒரு குறும்படமாக எடுத்திங்கன்னா ஒரு 2-3 ஷாட்டில் இதை நீங்கள் காட்டுவீங்க. சரியா? அந்த கவிதை முடிகிற இடம் இருக்குல்ல, அந்த முடிகிற இடத்துல இது வரைக்கும் சொன்ன டெஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த கவிதை ஒரு ராக்கெட் வேகத்தில் மேலே போகுது அப்படியே. அதாவது இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் டவுன் சொல்லுவாங்க இல்லையா? 10, 9, 8, 7, 5, 6, 4, 1ன்னு சொன்னோன்னே அது புகையை கக்கிக்கிட்டு அது மேலே போகுது இல்லையா? அந்த மாதிரி இந்த கவிதை மேலே போகக்கூடிய ஒரு 3 வரிகளை, இந்த மாதிரி ஒரு வரியை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கவிதையில் எழுதிட்டிங்கன்னா அந்த மொழி வந்து உங்களுக்கு முழுமையடைஞ்சிச்சின்னு அர்த்தம். என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சுசீலா, கதவை திற என்றால் எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும்? இப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் என்ன? எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும்? கதவு திறனுங்கிறது ஒரு சாதாரண வாக்கியம். ஒரு சாதாரண வாக்கியத்தை இப்போ யாராவது சொன்னாங்க இல்லையா, மந்திரம் போல ஒரு வாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு. எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும்? வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற போது, எதையாவது ஒன்றை இழந்து விட்டு நீங்கள் தோற்று போய் நிற்கிற போது, எதையாவது ஒன்றை பறிகொடுத்து விட்டு நிற்கிற போது, இனிமேல் நமக்கு நல்லதே நடக்காது என்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற போது, எதை வேணா வச்சுக்கோங்க, நமக்கு எல்லா கதவுகளும் மூடிவிட்டது, இனி நமக்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்று நீங்கள் நம்புகிற போது, இதுதான் நம்முடைய தோல்வியினுடைய கடைசி எல்லை என்று நீங்கள் நம்புகிற போது, இந்த குரல் உங்களுக்கு கேட்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும்? எத்தனை அற்புதமான ஒரு வாக்கியம், காலத்திற்கும் அழியாத ஒரு சொல். இந்த நம்பிக்கை, இந்த வரி உங்கள் இதயத்தில் இருந்தால், உங்கள் மனதில் இருந்தால், எந்த நிலையிலும் நீங்கள் தோண்டு போக மாட்டீர்கள். எந்த நேரத்தில் வேணாலும் எனக்கு எந்த கதவு வேணாலும் திறக்கலாம். என் வாழ்க்கையில் திறந்த அத்தனை கதவுகளுமே அது ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு வெற்றியாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், நான் அது வரைக்கும் இருந்த நிலையிலிருந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு 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 சந்தர்ப்பமாக இருக்கலாம். எல்லாமே நான் எதிர்பாராத சமயத்தில் எனக்கு திறந்த கதவுகள். இந்த வரியை நான் படித்தப்போ எனக்கு 15 வயசு இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் இந்த வரி எனக்கு பழசாகவே இல்லை. அற்புதமான எந்த வரிகளுமே எந்த காலத்திலும் பழசாவது கிடையாது. இந்த வரி தான் என்னுடைய மந்திரச்சொல். எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும்? மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காகிதத்தில் அல்ல. எப்பொழுதெல்லாம் மனம் சோர்ந்து போகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு புதிய வாய்ப்பை தேடி நீங்கள் செல்கிறீர்களோ, அப்போது இந்த கவிதை வரி உங்களோடு வர வேண்டும். எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும்? இப்போ தோணுதா உங்களுக்கு? எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் நமக்கு எந்த கதவு வேண்டுமானாலும் திறக்கலாம் என்று. இன்றைக்கி நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வர்றீங்க, ஒரு 14 நாள் தொடர்ந்து எங்களோட இருக்கீங்க.
பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதிலிருந்து உங்கள் மனதில் திறக்கக்கூடிய எந்த கதவு திறக்கும், அதிலிருந்து நீங்கள் எந்த இடத்திற்கு நகர்ந்து செல்வீர்கள் என்பதை இன்றைக்கு நீங்கள் சொல்ல முடியாது. நண்பர்களே, அப்படி ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு விளக்காக என் மனதில் ஏற்றி ஒவ்வொரு கதவையாக தட்டி 1000 கதவுகள் மூடி இருந்த போதும் எதிர்பாராமல் திறந்த கதவுகளின் வழியாகத்தான் எனக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைத்த எல்லாமே கிடைத்திருக்கின்றன. ஒரு கவிதை செய்யக்கூடிய மேஜிக், அது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு டெஸ்கிரிப்ஷன், ஒரு சாதாரண ஒரு விவரணை போல தோன்றக்கூடிய ஒன்று, அதிலேயும் பல நுட்பங்களை அவர் செய்திருக்கிறார். சட்டென அது ஒரு மிகப்பெரிய மகத்தான உண்மையாக மாறுகிறது. ஒரு கவிதையில் ஒரு சொல், கவிதையினுடைய பொருள், அதனுடைய உணர்ச்சி, இது எல்லாம் எப்படி கச்சிதமாக இணையும் என்பதற்கு இந்த கவிதை ஒரு சிறந்த ஒரு உதாரணம். பிரமிழோட இந்த கவிதை கருகித்தான் விறகு தீயாகம்னு ஒரு கவிதை ஆரம்பிக்குது. யாராவது படிச்சிருக்கீங்களா? அதாவது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய கைடுங்கள்லாம் நிறைய இந்த யூடியூப்லாம் பேசிட்டே இருப்பானுங்க. நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். அப்புறம் இந்த மோட்டிவேஷன் புக்கு மாதிரி ஏமாற்ற வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவன் சொல்கிற எதையுமே நம்ம செய்ய முடியாது. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, அவ்வளோவுமே பொய். சில பேர் அதை நம்பி போய் இறங்கி பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவன்லாம் இருக்கான். நான் எப்போவுமே சொல்லுவேன் இளைஞர்கள்ட்ட, எந்த மோட்டிவேஷன் புக்கையும் படிக்காதீங்க, எந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும் பேசுகிறத கேட்காதீங்கன்னு. ஆனால் இலக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது. அது ஒரு மன எழுச்சி, ஒரு தைரியம். ஒரு கவிதை நீங்கள் பாட்டாக மாறுமான்னு நீங்கள் வெயில்கிட்ட கேட்டீங்க இல்லையா? இந்த கவிதையை கேட்டு பாருங்கள். இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த, இலக்கியம் தொடர்ந்து படிக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த கவிதை. நீங்கள் மாணவர்கள், நீங்கள் இந்த கவிதைகளின் வழியாகத்தான் கவிதை மொழியை சேர வேண்டும். இந்த கவிஞர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கருகித்தான் விறகு தீயாகும். நல்லா கவனிங்க இந்த கவிதையை. கருகித்தான் விறகு தீயாகும். தீ வரணும்னா என்ன செய்யணும்? விறகு கருகுனா தான் தீ வரும். அதிராத தந்தி இசைக்குமா? இசை எழும்பணும்னா என்ன பண்ணணும்? அந்த தந்திகள், வீணையினுடைய தந்திகள் அப்படியே அதிரணும். ஆனாலும் அதிர்கிற தந்தியில் தூசு குந்தாது. வீணை அதிர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் அதில் தூசு படியாமல் இருக்கும். நம் மனங்கள் அதிர்ந்து கொண்டே இருந்தால் தான் அதில் தூசு படியாமல் இருக்கும். நெருப்பில் கொசு நெருப்பில் வைக்காது. கொசு நெருப்பில் வைக்குமா? நம்ம நெருப்பாக இருக்கிறோமா, அதிர்கிற வீணையாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை இது எழுப்புகிற கவிதையை படிக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மன எழுச்சியை நான் பல தடவை அடைந்திருக்கிறேன். கொசுமைக்காத நெருப்பை போல வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எப்போதும் அதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீணையைப் போல நாம் இருக்க வேண்டும். நம் மனங்கள், இங்கே வீணை என்பது வெறும் வீணை அல்ல, நெருப்பு என்பது வெறும் நெருப்பு அல்ல. கருகித்தான் விறகு தீயாகும்னா நீ எதனால் உனக்குள்ள ஒன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், அது வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டோம் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவை, அது எல்லாம் கருகி ஒரு புதிய நெருப்பு உன் மனதிற்குள் வர வேண்டும். புதிய புது சிந்தனைகள், புது புது சொற்கள், புது புது நியாயங்கள், இது எல்லாம் மனதில் வருகிற போது தான் நாம் கொசுமைக்காத நெருப்பாக இருப்போம். எல்லா பக்கமும் நம்ம மீது, குப்பைகளின் மீது மொய்க்கிற கொசு நம் மனங்களை மொய்த்து கொண்டிருக்கிறது. நாம் பல சமயத்தில் ரொம்ப சொதன்னு இருக்கோம். பாரதியார் தன்னுடைய வசன கவிதைகளை எழுதுவார். எங்கே பார்த்தாலும் ஒரே ஈரமாக இருக்குது, எதை பார்த்தாலும் ஈரமாக இருக்குது, ஒரு உலர்ந்த தமிழன் கூட கிடைக்க மாட்டானான்னு வசன கவிதையில் பாரதியார் எழுதுவார். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு உலர்ந்த தமிழன் கூட கிடைக்க மாட்டானான்னு. இந்த நசனசன்னு இருக்கக்கூடாது, ஃபயர் மாதிரி இரு, அதான் அவர் சொல்ல வர்றார். அப்போது இந்த ஒரு 8 வரி கவிதையில் யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளே யாரையாவது ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணுங்கிற நோக்கம் இருக்கா? இல்லை. எப்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய எக்ஸிஸ்ட் அதை எப்படி அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பெரிய ஒரு குரலை, ஒரு பெரிய அறைகூவலை அந்த கவிதை விடுக்கிறது. இதே சுந்தர ராமசாமி ஒரு கவிதை எழுதியிருக்கார், பசுவையாங்கிற பேரில். சுந்தர ராமசாமி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கேங் மட்டும்தான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்காங்க. சார் நீங்கள் நீங்கள் கிளாஸில் இல்லை சார், அதனால் நீங்கள் கை தூக்குறதை ஏற்றுக்க மாட்டேன்.
ஓகே, இதுவெல்லாம் இப்போ நான் படித்த 2 கவிதைகளும் நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு கவிதையை எப்படி எழுதுன்னு சொல்கிறப்ப நகுலன் ஒரு காட்சியை சித்தரிக்கிறாரு. பிரமிழ் வந்து ஒரு பெரிய பிரகடனத்தையே வெளியிடுறாரு. அது அப்படியே இந்த பாரதிதாசனுடைய கவிதை மாதிரி இருக்குது. பாரடா பாரடா மனித பட்டாளம் அப்படின்னு, பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்குது பிரமிழோட கவிதை. கருகித்தான் விறகு தீயாகுங்கிறது. ஆனால் இதிலிருந்து ஒரு அமைதியான, பக்கத்தில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கவிதை மொழி இருக்குது. தமிழோட பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எல்லா கவிதை வடிவங்களும் தமிழில் எழுதி பார்க்கப்பட்டிருக்கிறது. தமிழுக்கு அந்த பெருமை இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் பல கேட்டகரியில் இருக்கக்கூடிய போய்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அதில் ஒரு பெஸ்ட்டு போய்ட்டு தமிழில் இருப்பான். பிளெயின் போய்ட்ரியா, லிரிக்கல் போய்ட்ரியா, எல்லாத்துலேயுமே தமிழில் ஆள் இருக்கான். அல்லது ஒரு ஜானர் இருக்கும், அதை ஒரு குரூப் அப்படியே எழுதிட்டே இருப்பான். அப்படி ஒரு வலிமை தமிழுக்கு உண்டு. நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து, அதாவது நம்ம பார்க்குற ஒவ்வொரு காட்சியிலையும் நமக்கு ஒரு கவிதை காத்திருக்கு. இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ட்ரெயினில் உட்காந்துருக்கீங்க, இல்லை வெளியே நின்றுட்டுருக்கீங்க. பிளாட்பாரத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அவன் ஏதோ வருத்தமாக இருக்க மாதிரி இருக்குது, சோகமாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்ப்பீங்க, கடந்து போயிடுவீங்க. இதில் ஏதாவது கவிதை இருக்கா? இதில் கவிதை இதற்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கா? அவன் யாருன்னு தெரியாது. எவ்வளவோ பேர் எவ்வளோ இடத்துல வருத்தமாக தான் உட்காந்துருக்காங்க. இதில் என்ன கவிதைக்கான கண்டென்ட் இருக்குது? சுந்தர ராமசாமி ஒரு கவிதை எழுதுகிறார். இது ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, கவிதைக்கான சொல், பொருள் இதெல்லாம் நமக்கு எந்த இடத்திலும் எந்த காட்சியில் இருந்தும் கிடைக்கும் என்பதற்காக. என்ன வருத்தம் உனக்கு என்று தெரியவில்லை. முதல் லைன் ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தரை வந்து, இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, கவிதைங்கிறது ஒரு மிகப்பெரிய அன்பு அப்படின்னு. அந்த அன்பு இந்த கவிதையில் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இந்த கவிதை எப்படி ஆரம்பிக்குது? யாரோ ஒருத்தரை பார்த்தேன், என்ன வருத்தம் உனக்கு என்று தெரியவில்லை. யாருக்கும் தெரியாமல் இந்த ரயிலடியில் கண்களை துடைத்துக் கொள்கிறாய். சட்டுன்னு யாராவது பார்த்துருவாங்களோன்ட்டு கண்களை துடைச்சிக்கிற எத்தனையோ பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு தெரில, என்ன வருத்தம்னு தெரில, யாருக்கும் தெரியாமல் இந்த ரயிலடியில் கண்களை துடைத்துக் கொள்கிறாய். உன் உதடுகள் மிக கஷ்டமாக துடிக்கின்றன. அந்த உதடு அப்படியே அந்த துயரத்தில் துடிக்குது. ஒரு அப்சர்வேஷன் சொன்னாங்க இல்லையா, கவிதைன்னா அப்சர்வேஷன். இங்கே ஒருத்தர் சொன்னார், இதுதான் அப்சர்வேஷன். உன் உதடுகள் கஷ்டமாக துடிக்கின்றன. அடுத்த வரியை கவனிங்க. தலை சீவக்கூட உனக்கு நாட்டம் இல்லாமல் போய்விட்டது. அவன் சரியாக தலை கூட சீவிக்கலை. ஒரு கேரக்டர், ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவளோட அந்த காட்சியை நீங்கள் மனசில் கொண்டு வரணும். அதாவது நீங்கள் கவிதையில் எப்படி டீட்டெயில் பண்ணணும்னா, ஒரு ஸ்கெட்ச் பண்ணணும் நீங்கள் அதை. அதுக்கு பதிலாக, ஏ பெண்ணே, ஏன் உனக்கு இந்த கண்ணீர், என்ன உன்னை யார் என்ன செய்தார்கள் அப்படின்றது இல்லை கவிதை. அந்த பொண்ணு உங்கள் மனசில் வரணும், அதை வர வைக்கணும். அதுக்கு தேவை அந்த அப்சர்வேஷன். கவிதையில் அழகியல்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அழகியலுங்கிறது இதுதான். அழகாக இருக்க ஒருத்தர் பற்றி எழுதுறது இல்லை அழகியல். அந்த காட்சியை எப்படிங்க துல்லியமாக கொண்டு வந்து விட்டால் அதுதான் இந்த கவிதையினுடைய அழகியல். தலை சீவு கூட உனக்கு நாட்டம் இல்லாமல் போய்விட்டது. அடுத்த வரியை கவனிங்க. உடை மாற்றவும் பொட்டு இட்டுக் கொள்வதற்கும் கூட. அவள் ட்ரெஸ் கூட மாற்றிக்கிட்டு வரல. நம்ம வெளியே போகிறப்ப நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அப்போ கவனிக்கிற அவள் வீட்டில் போட்டுட்ருக்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கான்னு. தலை ஒழுங்காக சீவிக்கல, பொட்டு வச்சுக்கலைங்கிறத கவனிக்கிறார். ஒழுங்காக ட்ரெஸ் மாற்றிக்கல, பொட்டு வச்சுக்கல, என்ன அவன் உதடுகள் துடிக்குது. அவள் ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தோட இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கா. யாரையோ ஒருத்தரை வழி அனுப்ப வந்திருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அது ஃபஸ்ட்டு வரியில் வந்துடுது, என்ன வருத்தம் என்று எனக்கு தெரியவில்லைன்னு. பொட்டு வச்சுக்கொள்ள முடியலைன்னு சொல்லிட்டு பொட்டு வைத்துக் கொள்வதற்கும் கூட என்ன ஆயிற்று அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்குறாரு. கேட்டுட்டு ஒரு வரி வருது, அற்புதமான ஒரு வரி. நான் கவனிப்பதை கண்டு மிரளாதே. யாரையாவது நம்ம 2 நிமிஷம் ஒத்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். நம்மளை யார் பார்த்தாலுமே நமக்கு அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். நான் கவனிப்பதை கண்டு மிரளாதே. இந்த இடத்துல ஒரு கன்சர்ன் வருது. அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த அன்புங்கிறது.
யாராவது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க அன்பு கட்டினா நமக்கு இப்போல்லாம் ஒரு பயம் வருது இல்லை, எல்லாத்துக்குமே அந்த பயம் வரும். ஏன்னா வாழ்க்கையில் மிக மோசமானவர்கள் தான் பெரும்பாலும் உடனடியாக அன்பை காட்டுவார்கள். நான் கவனிப்பதை கண்டு மிரளாதே, நான் உன் கஷ்டங்களின் மறுபக்கம், நான் உன் கண்ணீரின் நீர்மை, உன் கண்ணீரோட நீர்மை. நான் அவ்வளோ பெரிய அன்போட நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ தன்னை பற்றி பேசுகிறார் இந்த கவிதையில். புத்தி மோசத்தால் ஏதேதோ பேசி ஏதேதோ படித்து ஏதேதோ எழுதிவிட்டேன், கரகோஷம் கேட்டு விரியும் சிறகுகளை கோதிக்கொண்டிருந்து விட்டேன். இந்த இடத்துல கவிதை என்ன ஆகுதுன்னா ஒரு அற்புதமான படிமத்தை நோக்கி போகுது. என்ன பண்ணுறேன், என் புகழுக்காக நான் எழுதுகிறேன், பேர் புகழுக்காக எழுதுகிறேன் அப்படி நீங்கள் எல்லாம் கைதட்டினோன்னே கரகோஷம் கேட்டு விரியும் என் சிறகுகளை நான் கோதிக்கொண்டிருந்து விட்டேன். இந்த ஓமையை கவனிங்க, ஒரு கவிதையில் உருவாக்கக்கூடிய ஒரு படிமம் எவ்வளவு அற்புதமாக அமைகிறது என்பதை. ஒரு கில்ட்டை தான் அவர் எழுதுகிறாரு, ஆனால் படிக்கிறப்போ அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கரகோஷம் கேட்டு விரியும் என் சிறகுகளை நான் கோதிக்கொண்டிருந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இனி உனக்காக உன்னை புரிந்து கொள்ள எழுதுகிறேன். இந்த இடத்த ஒரு கலைஞன் செய்யக்கூடிய வேலை அது மட்டும்தான். அவன் வீட்டுக்கு போக முடியுமா, அவளுக்கு என்ன கஷ்டம்னு கேட்க முடியுமா, அந்த கஷ்டத்தை நம்மளால் தீர்க்க முடியுமா? ஒரு கலைஞன் என்ன செய்கிறான், உன் கஷ்டம் இனி உனக்காக உன்னை புரிந்து கொள்ள எழுதுகிறேன். நல்லா கவனிங்க, உன்னைக்கு தீர்வு சொல்லல, உன்னை புரிந்து கொள்ள. இதில் ஒரு மகத்தான உண்மை இருக்கிறது இந்த வரியில். எது தீர்வுகளை கொடுக்கிறதோ அது இலக்கியம் அல்ல. இந்த உன் பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் சொல்லுதோ அது இலக்கியம் கிடையாது, அல்லது அது போலி இலக்கியம். மாறாக ஒரு பிரச்சனையை பற்றிய அவேர்னஸ், ஒரு பிரச்சனையை பற்றிய கவனம், ஒன்றை பற்றிய அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், இதை எது கொடுக்கிறதோ அதுதான் சிறந்த இலக்கியம். இங்கே யாரோ ஒரு துயரப்படுகிற ஒரு மனிதரை எப்படி நாம் பார்க்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நம்முடைய உணர்வுகளை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கவிதை பேசுகிறது. அப்படி பார்க்கிற போது நாம் இந்த கவிதைகளிலிருந்தெல்லாம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான உண்மை என்னவென்றால், கவிதையுடைய நேரடி தன்மையும் அதனுடைய ஒரு பரிச்சயமான உலகத்தை பற்றிய ஒரு எதிர்பாராத வெளிச்சத்தை ஒரு இருட்டில் டக்குன்னு ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி தான் அது. அப்படி ஒரு டார்ச் லைட் அடிக்கிற ஒரு அனுபவம் கவிதை. அப்படி அறிந்து தான், அதாவது ரமேஷ் பிரேதனோட ஒரு கவிதை இருக்குது, நாம் பேசித்தான் பெரியவர்களாகிறோம் அப்படின்னு ஒரு கவிதை முடியும். நாம் உண்மையிலேயே படித்தும் எழுதியும் தான் நாம் வாசகர்களாகிறோம், எழுத்தாளர்களாகிறோம். அப்படி என்றால் சிறந்த கவிதைகளை நாம் தேடி படிக்க வேண்டும். அவை நமக்கு கற்பிக்கின்றன ஒரு கவிதையை எவ்வாறு சிறப்பாக எழுத வேண்டும் என்று. ஆத்மா நாம்ங்கிற கவிஞர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கேங்லேருந்து கையை கூச்சப்பட்டுக்கிட்டு தூங்காமல் இருக்காங்க, பரவாயில்ல தூக்குங்க. ஆத்மா நாம்ங்கிற கவிஞர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? அங்கே ஒருத்தர். நீங்கள் வேற? ஜெயகாந்தன் ஊருக்கு 100 பேர்னு ஒரு நாவல் எழுதினார். அங்கே 2 கையை ஒருத்தர் தூக்குறார். அது செல்லாது, ஒரு ஓட்டு வந்து செல்லாத ஓட்டு, ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப என் கவிதை மொழியை உருவாக்கிய ஒரு கவிஞர்களில் ஒருத்தர். கவிதை எப்படி எளிமையாகவும் நேரடியாகவும், இன்னும் சொல்லப்போனால் பொருள் மயக்கம் இல்லாமலும், நம்ம நல்லா கவனிங்க, ஒரு கவிதையை எழுதுகிற போது அதில் பொருள் மயக்கம் இருக்கக்கூடாது, சொல் மயக்கம் இருக்கக்கூடாது. பொருள் மயக்கம் என்றால் என்ன, சொல் மயக்கம் என்றால் என்ன என்றால், ஒரு கவிஞன் ஒரு காட்சியையோ ஒரு உணர்வையோ சொல்கிற போது அவன் இதைத்தான் சொல்கிறானா என்று உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அந்த கவிதை அங்கே தோற்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று நீங்கள் அதாவது படிக்கிற பழக்கமே இல்லைன்னா எந்த சொல்லுமே புரியாது, அது வேறு விஷயம். ஆனால் படிக்கிற பழக்கமுள்ள ஒரு வாசகனுக்கு ஒரு கவிதை பொருள் மயக்கம் தருகிறது என்றால் அந்த கவிதை எங்கோ தோற்கிறது என்று பொருள். தமிழில் மிகச்சிறந்த முதன்மையான கவிஞர்களில் ஒருவன் ஆத்மானாம். அவன் ஒரு கவிதையிலே இப்படி ஆரம்பிக்கிறது இந்த கவிதை. 22 ஆண்டுகள் படிப்பு, வேலை, தொழில் எல்லாம் பார்த்தாகிவிட்டது. ஒரு சலிப்போடு ஆரம்பிக்குது. படிப்பு 22 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? படிப்பு, வேலை, தொழில், அவ்வளோதானே லைஃபு, எல்லாம் பார்த்தாகிவிட்டது. சந்தித்த முகங்கள் மறக்க துவங்கி ஆயிற்று. இதுதான் முக்கியமான பிரச்சனை.
நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளை கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கொஞ்ச நாள் கழித்து தோணும். நகுலனோட ஒரு கவிதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கவிதை இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு அது புதிதாக இருக்குன்னு சொல்கிறேன். சந்தித்த முகங்கள் மறக்க துவங்கி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நகுலன் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு கவிதை இருக்குது. ராமச்சந்திரனா என்று கேட்டேன், ராமச்சந்திரன் என்றார். ஒருத்தர் பார்த்து நீங்கள் ராமச்சந்திரன் தானேன்னு கேட்குறாரு. அவர் வந்து ஆமாம் நான் ராமச்சந்திரன் தான் அப்படிங்கிறார். எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை. அந்த ராமச்சந்திரனா இந்த ராமச்சந்திரனா இவருக்கும் குழப்பமாக இருக்குது. அவனே அதை கிளாரிஃபை பண்ண மாட்டேங்கிறாரு. மனுஷங்க கூட இருக்க உறவு எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ நான்லாம் இருக்கேன்னா எனக்கு பேர் மறக்காது, ஆனால் ஆளை மாற்றி சொல்லுவேன். அந்த ஆள் இந்த ஆள்னு சொல்லுவேன், இந்த ஆள் அந்த ஆள்னு சொல்லுவேன். நிறையா மனிதர்களை சந்திக்கிறப்போ வரக்கூடிய சில சிக்கல்கள். பார்த்த முகங்கள் மறக்க துவங்கியாயிற்று. என் தாய் இப்பொழுது விதவை. வானொலி பெட்டிகள் மாற்றப்பட்டு வான் ஒளி பெட்டிகள் வந்து விட்டன. ரேடியோ போய் டிவி வந்துருச்சு. கால மாற்றத்தை சொல்கிறார். கோடிக்கணக்கான வார்த்தைகள் சேர்ந்து எங்கும் கவிதைகளாக தெரிகின்றன. முன்ன விட எல்லா பக்கமும் பயங்கரமாக ஏகப்பட்ட கவிதைகள் எழுதப்படுது. பழைய புதிய இலக்கியங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. கட்சிகள் உடைந்து ஏராளமாய் புதிய கட்சிகள் தோன்றியுள்ளன. அதாவது 20ஆம் நூற்றாண்டை பற்றின ஒரு கவிதை. கட்சிகள் உடைந்து ஏராளமாய் புதிய கட்சிகள் தோன்றியுள்ளன. ஏராளமான புதிய தலைவர்கள் இறந்துள்ளனர். புதிய புதிய தலைவர்கள் உருவாகி வருகின்றனர். எவ்வளோ பெரிய மாற்றம் சொசைட்டியில் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். தெருக்களின் பெயர்கள் மாறி வருகின்றன. புதிய நகர்ப்புறங்கள் உருவாகியுள்ளன. விஞ்ஞானத்தில் மெய்ஞானத்தில் ஏராளமான சாதனைகள் நிகழ்ந்துள்ளன. பல போர்களை உலகெங்கும் பார்த்தாகிவிட்டது. இதோ உலகப்போர், இதோ உலகப்போர் என்ற அச்சம் பலமுறை வந்துவிட்டது. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு போரை கிராஸ் பண்ணோம். டால்ஸ்டாயினுடைய வார் அண்ட் பீஸ் நாவல் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். அதே கேங்கு அண்ணா வார் அண்ட் பீஸ். நான் ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு நாவல் எழுதுனா அதுக்கு என்ன தலைப்பு வைப்பார்? நான் வந்து நீங்கள் போரை நிறுத்தலைன்னா நான் வணிகத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன அவர் சொன்ன ஒரு பேட்டி நேற்று வந்தது. வார் அண்ட் பீஸ் மாதிரி ஒரு தலைப்பில் ட்ரம்ப் ஒரு நாவல் எழுதுனா என்ன தலைப்பு வைப்பார்? வார் அண்ட் பிஸ்னஸ். வார் அண்ட் பிஸ்னஸ். அவர் பிஸ்னஸை நிறுத்திடுவேன்னு சொன்னார், அதனால் போரை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி வார் அண்ட் பிஸ்னஸ், வார் அண்ட் பீஸ் போய் இப்போ வார் அண்ட் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்க காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உலகெங்கும் பார்த்தாகிவிட்டது. இதோ உலகப்போர், இதோ உலகப்போர் என்ற அச்சம் பலமுறை வந்துவிட்டது. இனி போரே இல்லை, இருபக்கமும் சமம் என்ற குரலும் பழகிவிட்டது. அணுப்போருக்கு பின் புதிய சமுதாயம்தான் என்றும் அச்சுறுத்தியாகிவிட்டது. அணுகுண்டு போட்டு இனிமேல் உலகமே அழிஞ்சிரும்னா சொல்லிட்டாங்க. இருந்தும் நல்லா கவனிங்க, இருந்தும் இவ்வளவு மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடந்துருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கவே இல்லை. இருந்தும் இருந்தும் இன்னும் ஒரு முறை கூட என் அண்டை வீட்டானுடன் நான் பேசியதே இல்லை. உலகத்தில் இவ்வளோ விஷயம் மாறினதுக்கு அப்புறமும் என் பக்கத்து வீட்டுக்காரன் கூட நான் ஒரு தடவை கூட பேசினதே இல்லை. உலகத்திலேயே அது மட்டும் மாற மாட்டேங்குது. அப்போது இந்த உலகத்தில் மாறாத மெய்மைகளில் ஒன்று மனிதர்களுடைய விரோத உணர்ச்சி. சரி, இந்த நூற்றாண்டு இப்படி இருக்குன்னு சொல்கிறப்போ கவிதைகளுக்குள்ள வந்து அது எப்படின்னா ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி. மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லாருமே ஒரு கவிஞன் எழுதின ஒரு உண்மையை அடுத்த கட்ட மாற்றத்தோடு சேர்த்து இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி பார்க்குறப்போ தேவதச்சன் என்ற கவிஞரை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே 2 3 4 அவங்க இங்கே இருக்காங்க. வேறு தேவதச்சன் அங்கே ஒருத்தர். ஆர்பானாம் வந்து 20ஆம் நூற்றாண்டை பற்றி எழுதுகிறார். தேவதச்சன் 21ஆம் நூற்றாண்டை பற்றி எழுதுகிறார். 21ஆம் நூற்றாண்டு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிற்கை பற்றி ஒரு கவிஞன் தமிழில் எழுதுகிறான். என்னுடைய நூற்றாண்டில் எப்படி இருக்காங்க? மனுஷங்களுக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கு? துணியால் வாயை பொத்தி அழுதபடி ஒரு பெண் சாலையில் நடந்து போகிறாள். அங்கே சுந்தரராமசாமி எழுதுகிறார். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலைன்னு பரிதவிக்கிறார். அதை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். ஆனால் இங்கே தேவதச்சன் பாருங்க, துணியால் வாயை பொத்தி அழுதபடி
ஒரு பெண் சாலையில் நடந்து போகிறாள், என் பஸ் நகர்ந்து விட்டது. அவ்வளவுதான் நீங்கள் அதுக்கு கொடுக்க முடியும். சுந்தர ராமசாமியாவது அங்கே நின்று பார்த்து அவளை பற்றி கவிதை எழுதுறேன்னு சொல்கிறாரு. பஸ்ஸில் இருந்து பார்க்குறாரு இவர். துணியால் வாயை புத்தி அழுதபடி ஒரு பெண் சாலையில் நடந்து போகிறாள், என் பஸ் நகர்ந்து விட்டது. படிவங்களை நிரப்ப தெரியாமல் ஒரு முதியவர் மருத்துவமனையில் திகைத்து நிற்கிறார். ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து கியூவில் ஒரு பெரியவர் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என் வரிசை நகர்ந்து விட்டது. ஒரு நிமிஷம் பார்க்குறேன், ஃபார்ம் ஃபில்அப் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கார். நான் கியூவில் நிற்கிறேன். கியூவில் என் வரிசை நகர்ந்துச்சு, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். அந்த முதியவருக்கு நான் காட்டக்கூடிய கருணை என்பது ஒரு நிமிஷம் அவரை பார்க்கறது மட்டும்தான். தண்டவாளத்தில் ஒரு இளைஞன் அடிபட்டு தண்ணீர் தண்ணீர் என்று கையசைத்துக் கொண்டிருக்கிறான். என் ட்ரெயின் நகர்ந்து விட்டது. நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தண்டவாளத்தில் அடிபட்டு ஒரு இளைஞன் தண்ணீர் தண்ணீர் என்று கையசைத்துக் கொண்டிருக்கிறான், என் ட்ரெயின் நகர்ந்து விட்டது. சொல்லிட்டு சொல்கிறாரு, எவ்வளவு நேரம்தான் நான் இல்லாமல் இருப்பது? எல்லாத்தையும் பார்க்குறேன், அந்த இடத்துல நான் இல்லாமல் இருக்கேன், பார்க்க மட்டும்தான் முடியுது. எவ்வளவு நேரம்தான் நான் இல்லாமல் இருப்பது? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம். 21ஆம் நூற்றாண்டு எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம். நண்பர்களே, இந்த கவிதைகளை நான் வெறும் கவிதைகளுக்காக வாசிக்கவில்லை. நாம் காணுகிற காட்சிகள், அந்த காட்சிகளை துல்லியமாக சொல்லக்கூடிய உணர்வுகள், அந்த உணர்வை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தத்துவம், ஒரு வாழ்க்கை பார்வை. இதை நாம் கவிதைகளை படித்து படித்துத்தான் கற்க முடியும். சில சமயம் தோணலாம், இந்த கவிதையில் என்ன இருக்கிறது, இதை ஏன் கவிதை என்று சொல்கிறார்? நமக்கு கவிதை என்று நிறைய விஷயங்கள் போதிக்கப்பட்டிருக்கின்றன. 2000 வருடங்களாக நாம் கவிதை எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி. எவ்வளவோ விதமான கவிதைகள் இங்கே போதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் இந்த கவிதையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். காரணம், நாம் கவிதை என்று வேறொன்றை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் கவிதை தான். இப்போ வெயில் பேசினார் இல்லையா, சினிமா பாடல் இருக்கக்கூடிய கவிதை வரிகளை பற்றி. பக்தி பாடல்களில் நிறைய அற்புதமான கவிதை வரிகள் இருக்கின்றன. நம்முடைய நாட்டார் பாடல்களில் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இலக்கணப்படி அமைந்த கவிதைகளில் கவிதை இருப்பது போலவே ஒரு இலக்கணமும் இல்லாமல் எழுதப்பட்ட வரிகளுக்குள்ளும் கவிதைகள் இருக்கின்றன. அப்படி எழுதப்பட்ட பல்வேறு கவிதைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டால் இந்த காலகட்டத்திற்குரிய கவிதை என்ன, நம்முடைய இந்த சமகாலத்திற்குரிய கவிதை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி அறிவதற்கு நாம் கவிதைகளை தொடர்ந்து படிக்க வேண்டும், தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அப்படி வாசிப்பதன் வழியாக நாம் கவிதையை பற்றிய உண்மைகளை சிக்கலாக்கி கொள்ளாமல் வாழ்க்கையை நேருக்கு நேராக சந்திக்கிற ஒரு அற்புத தருணமாக நாம் கவிதையை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாற்றிக்கொள்கிற போது கவிதையை விட்டு நாம் கவிதை எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டியதில்லை. அது நம் கண்களால் நம் முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் கால்வலியை பற்றி எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறேன். கால்வலி என்பது ஒன்று தானே, அதை பற்றி இத்தனை கவிதைகள் எழுத என்ன இருக்குது? எனக்கு ரொம்ப வருஷமாக கால் வலிக்குது. நான் ஒரு இன்னும் 200-300 கவிதையாவது கால்வலியை பற்றி எழுதியிருப்பேன். எல்லா கவிதைகளுமே வேறு வேறு டைமென்ஷனில் இருக்கும். எந்த நாளில் எனக்கு கால் வலிக்கிறது, நான் எந்த மனநிலையில் இருக்கிற போது எனக்கு கால் வலிக்கிறது, நான் எத்தகைய பிற பிரச்சனைகள் இருப்பதோடு அதனுடைய குறியீடாக என் கால்வலி இருக்கிறது என்று. இந்த ஃபஸ்ட்டில் ஒரு கவிதை வரி சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஏன் என்னை ஓட சொல்கிறீங்க, எனக்கு நடக்கத்தான் தெரியும், எனக்கு நடக்கத்தான் பிடிக்கும்னு ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்கன்னு. நான் ஒரு கவிதை வரி ஒன்று என்னுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்குது. ஸ்டேஷனிலிருந்து வீட்டிற்கு எவ்வளவு தூரம் என்று கேட்டார். நான் நடக்கிற தூரம்தான் என்று சொன்னேன். இது வரைக்கும் கவிதை ஒரு பார்ட்டு. இப்போ உங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு வைங்க. அப்போ நீங்கள் வந்து இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன? ஸ்டேஷனிலிருந்து வீடு எவ்வளவு தூரம் என்று கேட்டார். நான் நடக்கிற தூரம்தான் என்று சொன்னேன். அவரால் எவ்வளோ தூரம் நடக்க முடியும் என்று நான் அப்போது யோசிக்கவே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ், தீர்வு, நடக்கிற தூரம் சொல்கிறீங்க. நீங்கள் நடக்கிற தூரமும் இன்னொருத்தர் நடக்கிற தூரமும் ஒன்றா? இல்லை. நம்ம எப்போவுமே சப்ஜெக்டிவாக யோசிப்போம், ஆப்ஜெக்டிவாக யோசிக்க மாட்டோம். அவரால் எவ்வளவு தூரம் நடக்க முடியும் என்று நான் கேட்கவே இல்லை. உங்களுக்கு நடக்கிற தூரம் இன்னொருத்தருக்கு ஆட்டோவில் வர்ற தூரமாக இருக்கலாம் இல்லையா?
அப்படி பார்க்கிற போது நண்பர்களே, கவிதை என்பது நாம் அறிந்த உண்மைகளை மேலும் அறிவதற்கு அல்லது சில சமயம் தலைகீழாக அறிவதற்கு கவிதைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. நாம் நிறைய கவிதைகளை உட்கார்ந்து படிக்கணும், பேசணும், விவாதிக்கணும். எனக்கெல்லாம் சின்ன வயசில் ஒரு பழக்கம் உண்டு. என்னுடைய நண்பர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச கவிதைகள்லாம் படித்து காட்டுவேன். இப்போவும் என்னுடைய இளம் நண்பர்கள், என்னை தேடி வரக்கூடிய மாணவர்களிடம் நான் கவிதைகள் படித்து காட்டுகிறேன். அவர்களுக்கு அதை எடுத்துச் சொல்கிறேன். அவர்கள் வேறு கோணத்தில் புரிந்து கொள்கிற போது, ஓ, இதற்கு இப்படி ஒரு கோணம் இருக்கிறதா என்று நான் வியப்பில் ஆழ்ந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் நாம் பார்க்கிற போது பூமா ஈஸ்வரமூர்த்தியினுடைய ஒரு கவிதை இருக்கிறது. சில கவிதைகள்லாம் அப்படி கண்ணில் ஒரு பெரிய பளிச்சுன்னு ஒரு வரி மாதிரி அடிக்கும். என் அன்பை பொய் என்று சொல்லுங்கள். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா நீ பொய் உன்னுடைய அன்புமா. என் அன்பை 2 தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கவிதையில் ஒரு விஷயம் கற்றுக்க வேண்டியது, சில இடங்களில் இந்த ரிப்பீட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு என் கவிதைகளில் நிறைய இடங்களில் இந்த ரிப்பீட் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். எல்லா கவிதைகளையும் யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தேவைப்படுற இடத்துல அதை சொல்லணும். என் அன்பை, அந்த முதல் என் அன்பைங்கிறது சாதாரணமாக இருக்குது. 2வது அன்பு வேறு மாதிரி இருக்குது. என் அன்பை பொய் என்று சொல்லுங்கள், அப்போதுதான் இன்னும் பிரியமாய் தொடங்குகிறேன். அப்போ தான் என் அன்பை நான் இன்னும் ப்ரூவ் பண்ண நம்ம பார்ப்பேன். நான் என்னை பொய்ன்னு சொல்லு. நாளே வரி அது கொடுக்கக்கூடிய ஜெர்க் இருக்கு இல்லையா, இவ்வளோ போதும் கவிதைக்கு. கவிதையில் எல்லாத்தையும் விளக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவிதையை படிக்கக்கூடிய மனம் என்பது தன்னளவிலேயே எல்லாவற்றையும் ஏற்கனவே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் கவிதை படிக்கிறார்கள், கவிதை எழுதுகிறார்கள். அது ஒரு நுட்பமான உரையாடல், ஒரு ரகசிய உரையாடல், பரிபாஷை. அப்படி பார்க்கிற போது என் அன்பை பொய்ன்னு சொன்னால் நான் இன்னும் நெருக்கமாக தொட முயல்வேன். என் கவிதைகள் உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் அதை நான் இன்னும் பெரிய ஆழமாக உங்களுக்கு அதை நான் புரிய வைப்பேன். அப்படித்தான் ஒவ்வொரு கவிஞனும் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறான். இங்கே பார்க்குறப்போ நான் அதோட அந்த ஃபஸ்ட்லேயே சொன்ன ஒரு விஷயம் விடுபட்டு போச்சு. இங்கே நிறைய பேர் கவிதைகள் படிச்சிங்க இல்லையா, அது எனக்கு 2 விதமாக அந்த கவிதைகள் என் மனசில் பதிஞ்சுது. ஒன்று ஆண்கள் எழுதக்கூடிய கவிதைகள், இன்னொன்று பெண்கள் எழுதக்கூடிய கவிதைகள். கவிதைக்குள் அப்படி ஒரு மொழி இருக்கலாமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது ஆண்கள் எழுதக்கூடிய கவிதைகள் எல்லாமே பல சமயங்களில் ஒரு முரட்டுத்தனமான காதல் கவிதைகளாக இருப்பதை நான் பார்த்தேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, ஒரு புரட்சி வரட்டும். அதாவது எனக்கு ஒரு கவிதை வரி ரொம்ப பிடிக்கும். கண்ணீரில் தீப்பிடிக்கும் காலம் அது வருகிறதுன்னு சின்ன வயசில் ஒரு கவிதை வரி படித்தேன். அது யார் எழுதுனதுன்னு தெரில, அடிக்கடி எனக்கு ஞாபகம் வரும். கண்ணீரில் தீப்பிடிக்கும் காலம் அது வருகிறதுன்னு. அந்த மாதிரி காதல் கவிதைகளை ஆவேசமாக எழுதுகிறாங்க. ஆனால் பெண்கள் எழுதக்கூடிய கவிதையில் அம்மாவை பற்றி எழுதுகிறாங்க, தோழிகளை பற்றி எழுதுகிறாங்க. ஒரு காதல் கவிதை எழுதினா கூட அது ஆண் சொல்வது போன்று இன்னொரு பெண்ணை பற்றி எழுதுகிறார்கள் என்றால், பெண்களுடைய வாழ்க்கையிலும் காதல்கள் இருக்கின்றன, பிடித்த மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் ஒரு பெண்ணுடைய ஒரு சிறு வெளிப்பாடு, ஒரு எழுத்தை வைத்து அவளை கேரக்டர் அசாசினேஷன் செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. இப்போ ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு காதல் கவிதை எழுதினா அது யாரை பற்றி எழுதியிருக்க அப்படிங்கிற கேள்வியை 2 பேர்த்திட்டையுமே கேட்பாங்க. ஆனால் அதனுடைய விளைவுகள் ஆண்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, பெண்களுக்கு அதனுடைய விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை காலேஜுக்கு போயிருந்தால் அந்த காலேஜை விட்டு நிறுத்திடுவானுங்க. வெளியே இப்போ இந்த பிள்ளை போயிட்டு ஏதாவது மீட்டிங் எங்கேயும் போயிட்டு இருந்துச்சுன்னா போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதோட செல்ஃபோனை வாங்கி பார்ப்பாங்க. இப்படிலாம் நிறையா கேவலமான மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு உலகம் அது. அப்படி பார்க்குற போது தன்னை மறைத்து கொண்டு, தன்னுடைய உணர்வுகளை மறைத்து கொண்டு ரொம்ப சேஃபாக எழுத வேண்டிய ஒரு மன நெருக்கடி பெண்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் இது எல்லாமே அப்படி எழுதுகிற காலம் முடிந்து கொண்டும் இருக்கிறது. இன்றைக்கி பெண்களுக்கு நிறைய ஸ்பேஸ் உருவாகியிருக்கு. நிறைய பேர் எனக்கு மிகச்சிறந்த ஒரு துணிச்சலான கவிதைகள் எழுதக்கூடிய பெண் கவிஞர்கள் தமிழிலேயே வந்து விட்டார்கள். குட்டி ரேவதி, சல்மா, சுகேதராணி, நிறைய பேர் இன்றைக்கு ஒரு தமிழில் ஒரு 40-50 முதல்நிலை பெண் கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் நீங்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும். அது உங்களுக்கு உங்கள் மொழியை விடுதலை செய்யும், உங்கள் மொழியை மேலும் சுதந்திரமானதாக ஆக்கும். உங்களுக்கு தமிழ் மீது மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது,
கவிதை வாசிப்பதில் உங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்கிறது. பொருள் உணர்ந்து கவிதை சொல்லக்கூடிய ஒரு பாங்கை நான் இங்கே நீங்கள் மேடையில் கவிதை வாசித்த போது பார்த்தேன். நிச்சயமாக உங்களுக்குள் ஒரு படைப்பாளி, ஒரு படைப்புத்திறன் மிக்கவர்கள் உங்களுக்குள் இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் இந்த உரையை இன்னும் விரிவாக பல்வேறு தளங்களில் திட்டமிட்டிருந்தாலுமே கூட இங்கே நமக்கு நேரம் கடந்து காலையிலிருந்தே இந்த அமர்வுகள் சற்று நேரம் கடந்து சென்று கொண்டிருப்பதாலும் சாம்ராஜ் அவர்கள் உங்களிடம் உரையாற்ற வேண்டியிருப்பதாலும் இத்தோடு இந்த உரையை முடிக்கிறேன். ஆனால் வருடம் முழுக்க நான் இங்கு தான் இருக்கிறேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம். எங்கள் கவிதை வாசிப்பு பயிலரங்குகளில் நீங்கள் பங்கேற்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் கவிதை வாசிப்பு நிகழ்வுகளை நிகழ்த்துகிறோம். அதை பற்றி ரீல்ஸ் பண்ணுறோம். இந்த தொடர்புகள் என்பது இங்கே நீங்கள் வந்திருப்பது என்பது ஒரு நீண்ட பயணத்தினுடைய ஒரு தொடக்கப்புள்ளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். சில நிமிடங்கள் நாம் உரையாடிவிட்டு நாம் பிறகு தேநீருக்கு செல்லலாம். அதுக்கு பிறகு சாம்ராஜ் உங்களிடம் உரையாடுவார். ஐயா, எனக்கு இந்த கேள்வி நிறைய இடத்துல தோணிருக்கு. நான் யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதை முதல்ல சொல்லுங்கள். எவ்வளோ டயராக கஷ்டப்பட்டு பேசுகிறேன்ல, மன்னிச்சிருங்க ஐயா. மிக சிறப்பான உரை நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒரு கவிதை எழுதுறதை பற்றி புதுசாக ஒரு பார்வையை நீங்கள் எங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது சங்க காலத்துலேருந்து இப்போ இங்கே இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் அப்படின்னும் பொழுது பெண்களை பற்றி வர்ணிக்கிறது ரொம்ப யதார்த்தமாகிருச்சு. அது நிறைய நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, காதல் அப்படிங்கிற ஒரு வட்டத்தோடு நின்றுது. அதுவே ஒரு பெண்ணுக்கு வரும்போது அந்த சுதந்திரம் கிடைக்கிறதில்ல. இப்போ ஆண்களுக்கு இருக்க இந்த பார்வை கவிதை மூலமாக நம்ம மாற்றுறது எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? பொதுவாக அதை மாற்றணுங்கிறத விட சங்க பாடல்களில் பெண் கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாருங்கள். அது மிக அழகாக ஆண்களை பற்றிய சித்திரங்கள், ஆண்கள் மீதான அந்த காதல் எல்லாமே அவ்வளவு இன்டென்ஸாக பேசுகிறாங்க சங்க பாடல்களில். பின்னாடி தான் ஏதோ ஒரு விதமான நெருக்கடி உருவாயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சங்க காலத்தையே நீங்கள் மறந்துடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை ஒரு பாடமாக ஒரு படிப்பினையாக நாம் படிக்கலாம். இன்றைக்கி சங்ககால வாழ்க்கையில் இருக்க ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கா? நம்ம வாழ்க்கை முறையில், சிந்தனையில், நம்முடைய அணுகுமுறையில் ஏதாவது அந்த உணவு, அந்த உடை, அந்த மனப்பான்மை, இலக்கியத்தை மட்டும் ஏன் நம்ம சங்ககாலத்தை ஒரு அளவுகோலாக வச்சுக்கணும்? சமகாலத்தில் வாழ்வோம், சமகால உணர்வுகளை பேசுவோம். ஒரு ஆணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஒரு பொண்ணை பற்றி அவன் ரொம்ப எமோஷனலாக ஒரு ஒரு ஆண் கவிதை மொழின்னு கூட வச்சுங்க இருந்ததுன்னா, அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு ஆண்களை பிடிக்கும் தானே. அப்போ பார்த்திங்கன்னா அதை எழுதுவதற்கான மொழியை நாம் உருவாக்குவோம். அதுதான் பாலின சமத்துவம். நீ எழுதாதுன்னு சொல்கிறது இல்லை. எழுதப்பட்ட பிரதிகளை பற்றி விவாதிக்கலாம். ஆனால் அழகுணர்ச்சி, காதல் இரண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒன்று. ஆனால் பெண்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுடைய மொழி முறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த சுதந்திரத்திற்காகத்தான் போராட வேண்டும். சில சமயத்தில் ரொம்ப கொச்சையாக எழுதக்கூடியவங்க, பெண்களுடைய ஒரு இருப்பை, உடலை இழிவுபடுத்தக்கூடியவர்கள், அவர்கள் சில எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான போராட்டம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். அது இப்போதும் தமிழ் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பயிலரங்கனுடைய நோக்கம் என்பது கவிதையின் மீதான விமர்சனம் மட்டுமல்ல, அது இரண்டாம் பட்சம்தான். நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற கவிதை மொழியை எப்படி கண்டுபிடித்து அதை வளப்படுத்தி கொள்வது, அதை மேலும் மேலும் எப்படி சுதந்திரமாக்கிக் கொள்வது. நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு புக்கு போடணும். அந்த புக்கு ஒரு நவீன கவிதை தொகுப்பாக இருக்கணும். அதுக்கு உங்களை பயிற்சி செய்து கொள்வது, அதற்கு உங்களை உருவாக்கிக் கொள்வது. நீங்கள் கேட்க எதை படிப்பது, எப்படி படிப்பது, எப்படி ஒரு கவிதைகள், நீங்கள் கவிதை எழுதுறீங்கன்னா உங்கள் கவிதைகள் நீங்கள் படிக்கிற சிறந்த கவிஞர்களுடைய கவிதைகள் போல இல்லாமல் இருந்தால் எப்படி அந்த சிறந்த தன்மையை அடைவதுங்கிறது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். நம்ம அதனால் தமிழ் வாத்தியாருங்க சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையுமே தயவு செஞ்சு மறந்துடுங்க. அதே மாதிரி தமிழ் பாட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் மறந்துடுங்க. அதெல்லாம் நீங்கள் சுயமாகவே படிச்சுக்கலாம். பின்னாடி நீங்கள் வாழுகிற காலத்தை, இப்போ நகலன் எழுதுகிற கவிதையை படித்து காமிச்சு, சுந்தரராமசாமியோட கவிதையை படித்து காமிச்சேன். இன்னும் நிறைய இளம் கவிஞர்களோடு இன்றைக்கி எழுதிட்டுருக்காங்க. அந்த மாதிரியான பல கவிதைகள் தமிழில் ஏராளமாக எழுதப்பட்டிருக்கின்றன. நாம் சமகாலத்திலிருந்து சங்ககாலத்திற்கு செல்வோம், சங்ககாலத்திலிருந்து இங்கே வர வேண்டாம்.
இங்கேருந்து அங்கே போய் அப்படி ஒரு சுற்றுலா ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வருவோம் நம்ம. நாம் வாழுகிற காலம்தான் முக்கியமானது. நாம் வாழுகிற இந்த உலகம்தான் முக்கியமானது. இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் தான் முக்கியமானது. இந்த உலகத்தினுடைய குழப்பங்கள் தான் முக்கியமானது. அந்த குழப்பங்களை, அந்த சிக்கல்களை நாம் எழுதுவோம். அதற்காக நாம் பயிற்சி செய்வோம். நன்றி ஐயா. இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்போது கவிதை பற்றின ஒரு அறிமுகம் இல்லாமல் புதுசாக கவிதை எழுத வர்றோம் அப்படின்னா, நாங்கள் வந்து எந்த மாதிரியான எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வந்து எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு, இல்லை அது எந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கலான்னு ஏதாச்சும் நான் ஒரு கையேடு வந்து பார்த்திங்கன்னா தயாரித்தேன் வந்துட்டு, சிறந்த கவிஞர்களுடைய கையேடு. அது மாணவர்களுக்காக பண்ணது. நீங்கள் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கவிஞர்கள், தமிழின் முதல் நிலை கவிஞர்கள்னு சொல்லக்கூடியவங்க. இப்போ உதாரணத்திற்கு இந்த பெயர்களை நீங்கள் எழுதிக்கோங்களேன். நகுலன், நான் ஏற்கனவே சொன்னேன். நகுலன், அவங்க பேரை மட்டும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பல கவிதைகள் உங்களுக்கு கிடைக்கும். நகுலன், பிரமிழ், சுந்தர ராமசாமி, ஞானக்கூத்தன், சீமணி, ஆத்மானாம், விக்ரமாதித்யன், வண்ணநிலவன், கல்யாண்ஜி, கலாப்பிரியா, தேவதச்சன், மு சுயம்புலிங்கம், தேவதேவன், சமயவேல், என்.டி. ராஜ்குமார், இன்குலாப், யூமா வாசுகி, ரமேஷ் பிரேதன், கா மோகனரங்கன், பூமா ஈஸ்வரமூர்த்தி, சுகீர்தராணி, தமிழச்சி தங்கபாண்டியன், சல்மா, குட்டி ரேவதி, இசை, வெயில், யார் பேராவது விட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? அவங்களுக்கு தெரிஞ்ச கவிஞர்களில் ஃப்ரான்சிஸ் கிருபா, வெரி குட். அதான் நான் சொல்லிட்டேன். அப்துல் ரஹ்மான், ஓகே. வேறு சாம்ராஜ் பேரை நான் கடைசியாக சொல்லுவேன். மனுஷபுத்திரன், தேங்க்யூ. என்னை மறக்காமல் இருந்ததுக்கு நன்றி. இளம்பிறை, யாருமா? அபி, கவிஞர் அபி. ஓ, அபியெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்திருக்கீங்களா? யாருமா நீங்கள்? வேறு மோகன் சங்கர், மிக முக்கியமான தமிழின் ஒரு கவிஞன், நவீன கவிஞர். யார்? ஜெயகாந்தனா? இது ஜெயகாந்தனுக்கே அதிர்ச்சி விட்டக்கூடிய தகவல். கோட் சொல்லுவாரா? கதை வேற. கண்ணதாசன் இதில் வரமாட்டார். அவர் வந்து மரபு கவிஞர், பாடலாசிரியர். நான் சொல்கிறது நவீன கவிஞர்கள். முகுந்த் நாகராஜன், தமிழின் மிக முக்கியமான கவிஞர் முகுந்த் நாகராஜன். வேற தபுசங்கர், ஈரோடு தமிழன்பன். அவர் ஒரு மரபு சார்ந்த ஒரு கவிஞர். அந்த மாதிரி ஜேனரில் வந்து வானம்பாடி மரபில் வந்த பல கவிஞர்கள் இருக்காங்க. சிற்பி, புவியரசு, அந்த மாதிரி நா காமராசன், அப்படி அவங்க ஒரு பெரிய செட் இருக்காங்க. இப்போ கான்டெம்பரரி ஃபீலிங்ஸை எழுதக்கூடிய கவிஞர்கள். ஏன்னா அப்படி எடுத்தோம்னா ஒரு 2000 பேர் இருக்கும் தமிழில் நான் சொல்லக்கூடியது. நான் சொல்கிறது இவர்களை படித்தால் இன்றைக்கி இருக்க உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் எழுத முடியும் எஃபெக்டிவாக. அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டு. மொத்த தமிழ் கவிஞர்கள் யாருங்கிறது கிடையாது.
ஓகேவா? அவங்க உங்களுடைய கான்டெம்பரரி பொயட்டிக் லாங்குவேஜ் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான கவிஞர்கள். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு பேர்கள் இருக்கா? வைரமுத்து. வைரமுத்து நான் சின்ன வயசில் ரொம்ப பாதித்த ஒரு கவிஞர். நிறைய என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வரிகள்லாம் எழுதியிருக்கார். அவருடைய சினிமா பாடல்களில் நிறைய கவித்துவமான வரிகள் இருக்குது அவர் கவிதைகளை விட. வேறு அழகிய பெரியவன், நா. முத்துக்குமார், மாரி செல்வராஜ் கவிதை எழுதியிருக்காரா? ரியலி? ஷார்ட்ஸ் எழுதியிருக்காரு. சாம்ராஜ் ஒரு கவிதை எழுதியிருக்காரா? மாரி செல்வராஜ். அப்படியா? ஓகே ஓகே. வேறு யுகபாரதி, அவர் ஒரு நல்ல கவிஞர், ஒரு சிறந்த பாடலாசிரியர். வேறு என்னம்மா? யார்? உமா மகேஸ்வரியா? உமா மகேஸ்வரி அவங்க ஒரு நல்ல போயிட்டு. அவங்க வேறு தாமரை ஒரு சிறந்த பாடலாசிரியர், கவித்துவமான வரிகள் எழுதியிருக்காங்க. வேறு பெருமாள் முருகன். வேறு சுகுமாரன் நான் சொல்லிட்டேன்னு சொல்லலையா? மிக முக்கியமான ஒரு கவிஞர். அவருடைய ஒரு வரி இருக்கு, எப்போதும் புகைந்து கொண்டிருப்பதை விட பற்றி எரிவது மேல் ஒரு கணம் எனினும். கேட்கல சும்மா ஃபயராக இருக்கும். எப்போதும் சொல்லுங்க, எப்போதும் புகைந்து கொண்டிருப்பதை விட பற்றி எரிவது மேல் ஒரு கணம் எனினும். பற்றி எரியக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நசனசன்னு எல்லா இடத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போதும் புகைந்து கொண்டிருப்பதை விட பற்றி எரிவது மேல் ஒரு கணம் எனினும். வேற இப்போ வந்து இந்த லிஸ்ட்டை நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. இப்போ வந்து இன்ஸ்டாவில் நிறைய பேர் கவிதைகள் படித்து போடுறாங்க. நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. என் கவிதைகள் பார்த்துருக்கீங்களா இன்ஸ்டாவில்? வேறு யார் வெயில் கவிதைகள் பார்த்துருக்கீங்களா? இசை நிறைய பேரோட கவிதைகள் இன்றைக்கி இன்ஸ்டாவில் கூட வருது. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், கூகுளில் போயிட்டு இந்த கவிஞர்களோட பெயரை மட்டும் டைப் பண்ணுங்கள். நிறைய கவிதைகள், அவங்க எழுதின கவிதைகள், மிகச்சிறந்த கவிதைகள் உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு, ஒரு இது மட்டும் வச்சுங்க, ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு தினம் ஒரு கவிஞர், இப்போ ஒரு 30 கவிஞர்கள் பேராவது சொல்லியிருப்போம். தினம் ஒரு கவிஞரோட பெயரை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அவருடைய குறைந்தது ஒரு 20-25 கவிதைகளை படிங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் தோணுச்சுன்னா உங்கள் நோட் புக்கில் அந்த கவிதைகளை பற்றி, எனக்கு இந்த கவிதை இந்த பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி 4 வரி அதில் எழுதி வைங்க. ஒரு மாதம் முடிந்த பிறகு நவீன கவிதை மொழி குறித்து உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கும். அது வரைக்கும் நீங்கள் கவிதையை நம்பிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் கவிதைகளே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு சுலபமாக வருவீங்க. என்னுடைய சின்ன வயசில் நான் அப்படி தான் வந்தேன். அப்போல்லாம் கூகுள் சர்ச்செல்லாம் இல்லை. போய் லைப்ரரியில் போய் ஒவ்வொரு புக்காக படித்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நிறையா வசதிகள் இருக்குது. ஒரு மாதம் இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். தினம் ஒரு கவிஞர், அவரை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் நூலகங்களில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா புத்தகங்களும் இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நூலகங்களில் மட்டும் இல்லை, நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு யாரெல்லாம் போவீங்க? எல்லாருமே போங்க தயவு செஞ்சு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு சொர்க்கம்னு ஒரு இடம் இருக்குன்னா அது எனக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் மட்டும்தான். காலைல கூட அங்கே தான் போயிட்டு வந்தேன், அதுதான் லேட்டு. இங்கே ஒரு மீட்டிங் இருந்துச்சு, இங்கே ஒன்றுமே போனால் இங்கே வந்து போய் உட்காந்துருந்தாலே படிக்கிற மூடு வந்துடும். அப்படி ஒரு இடம், அப்படி ஒரு காமன் பிளேஸ் தமிழ்நாட்டில். மதுரையில் கலைஞர் நூலகம் இருக்குது, சென்னையில் அண்ணா நூலகம். எல்லாருமே நீங்கள் ரெகுலராக தயவு செஞ்சு போங்க. படிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்களுக்கு தேவையான எல்லா புத்தகங்களுமே அங்கே இருக்குது. சென்னையில் புத்தக கண்காட்சிகள் நடக்குது, நீங்கள் வாங்க. வந்துட்டு நீங்கள் இந்த செஷனை, இங்கே இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்ததை ஏதோ ஒரு சம்மரில் வந்த ஒரு இடமா நினைக்க வேண்டியதில்லை. போன வருஷம் இந்த கேம்புக்கு வந்தவங்க நிறைய பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க பலரும் இன்றைக்கி அறியப்பட்டவங்களாக மாறியிருக்காங்க, சிறந்த மேடை பேச்சாளராக இருக்காங்க. இது ஒவ்வொன்றுமே நகுலனோட கவிதை சொன்ன மாதிரி அது உங்களுக்காக திறக்கிற கதவுகள். இது ஒரு சம்பிரதாயமான ஒர்க் ஷாப் இல்லைங்கிறத மறந்துடுறாங்க. நீங்கள் கவிதை எழுதுவது எப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் போட்டு ஒரு 2000 ரூபா கட்டுங்க ஒரு நாள்லன்னு கேட்குற ஆளுங்க இருக்காங்க. ஏஐ பற்றி கற்றுத்தர்றோம், 3000 ரூபா கட்டுங்க, 4000 ரூபா கட்டுங்கன்னு இதே ஊரில்
மூளைக்கு மூளை இந்த பிஸ்னஸ் நடக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்கிட்ட இந்த பணியை செய்யும்படி கொடுத்துருக்கிறார்கள். உங்களையெல்லாம் பார்த்துக்கிறது தான் எனக்கு இந்த 2 வாரமும் முழு பொறுப்பாக கொடுத்துருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக இந்த அரசாங்கம், நாங்கள் எல்லோருமே உங்களுடைய படைப்பாற்றலுக்காக உங்களுக்கு தேவையான எதை வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். இது வெறும் வாய் வார்த்தை அல்ல. ஏற்கனவே இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுடைய இடம். இந்த ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறமும் இது உங்களுடைய இடம்தான். கனெக்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த கனெக்டிவிட்டி நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் முன்னெடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு இதனுடைய பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேறு கேள்விகள் தான் இருக்கா? ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஒரே ஒரு கேள்வி. 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதின கவிதைகளுக்கும் இப்போ 19ஆம் நூற்றாண்டு தொடங்கி எழுதியிருப்பாங்கள்ல, அந்த கவிதைக்கும் இப்போ 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த கவிதைக்கான அந்த உயிர்ப்பு தன்மை எந்த மாதிரி இருக்குது? அப்புறம் இப்போ முன்னாடியே நூல்கள்லாம் போட்டிருப்பாங்கள்ல பிரபலமானவங்க, இப்போ நீங்கள் உட்பட நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த நூல்கள் மட்டும் ஏன் அதிகமாக விற்பனை ஆகுது? இப்போ எங்களை மாதிரி வளர்ந்து வரும் எழுத்தாளர்களோ இல்லை வேறு யாராவது நூல்கள் போட்டால் அதிகமாக ஏன் விற்பனை ஆகுறதில்ல? அந்த பழமையான நூல்களையே மக்கள் அதிகமாக வாங்குவதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது அந்த நூல்கள் பழமையாக இருப்பதனாலோ ஒருத்தர் பிரபலமாக இருக்கிறதுனால அந்த புத்தகங்கள் வாங்கப்படுறதில்லை. இப்போ நீங்கள் என்னுடைய ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்குறீங்க. அந்த புத்தகம் உங்களுக்கு எதையாவது ஒன்று கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு புத்தகத்தை வாங்குவீங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்தா இன்னொரு புத்தகத்தை வாங்குவீங்க. நம்ம எதை எழுதினாலும் மிஷின் அச்சடிக்கும். ஆனால் நீங்கள் எழுதுகிற புத்தகம் என்பது இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு சிறந்த அனுபவத்தை மொழி ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ வாசகர்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரபலமாகிடுவீங்க. எழுதி பழகிற காலத்தில் நீங்கள் போடுறது உங்கள் சந்தோஷத்துக்காக, உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக போராடுறீங்க. அதை விலை கொடுத்து வாங்குகிற ஒருத்தர் இந்த புத்தகத்துலேருந்து எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு யோசிப்பான்ல. அப்படி இப்போ என்னுடைய முதல் புத்தகம் வந்தது 83ல். 15 வயசில் என்னுடைய முதல் புத்தகம் வந்தது. 15 வயசாக இருக்கப்போ அந்த புத்தகம் அப்போவே நிறைய பேரால் கவனிக்கப்பட்டுச்சு. அந்த புத்தகம் எனக்கு பிடிக்காது. அது அவ்வளோ வீக்கான ஒரு புத்தகம், அதில் ஒன்றுமே இல்லைன்னு நான் நினப்பேன். 83ல் வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, புத்தகங்கள் எழுதப்பட்டவுடன் நாம் பிரபலமாக வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது. கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிக்கிறது கூட அவனை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, என்னென்னலாம் டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது உங்களுடைய எழுத்து ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த பயிற்சி. நீங்கள் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் நீங்கள் எப்படி சிறந்த எழுத்தாளனாக மாறுறது, நீங்கள் ஒரு கவிஞராக இருந்தால் எப்படி சிறந்த கவிஞராக மாறுறது, இதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப். ஸோ தொடர்ந்து எழுதுங்க, தொடர்ந்து படிங்க. நீங்கள் அடைய விரும்புகிற உயரத்தை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. வாழ்த்துக்கள். முடிச்சலாமா சார்? உங்களுடைய அந்த போர் அடிக்குதா? போர் அடிக்குதுல்ல? வேகமாக கைதட்டுறல? முடிச்சிடலாமா? என்னென்ன ஓகே பார்த்துக்கிறேன். பேச்சில் அழகான ஒரு தொகுப்புகள், நிறைய கவிஞர்களுடைய வரிசையில் அழகாக யார்ப்பா பேசுகிறது தெரில எனக்கு. ஓ நீங்களா? அழகாக தொகுத்து சொல்லியிருந்தீங்க. நிறைய கவிஞர்களுடைய உதாரணங்களோடு அழகாக சொல்லியிருந்தீங்க. முதல்ல நீங்கள் நடத்திய அந்த கவிதை இதில் நானும் பேர் கொடுக்கலான்னு பார்த்தேன். எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு, ஏன் தெரில. இல்லை ஆக்சுவலாக இப்போ உங்களெல்லாம் நாங்கள் கெஸ்ட்டாக தான் கூப்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் இவங்க இது முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஸ்டூடெண்ட் தான், பல்கலைக்கழக மாணவர் தான். இல்லை அதில் ஒரு கேட்டகரி என்னென்னா, ஏஜ்னு சொன்னால் ஓகே. இல்லை அதாவது 25 வயதிற்கு உட்பட்ட கல்லூரி மாணவர்கள். இப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் நிறைய இடங்களில் கிடைக்கும், நிறைய இலக்கிய கூட்டங்கள். அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, படிப்பு, எக்ஸாம், அது இதுன்னு. இந்த சம்மரில் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இது கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெஷலாக அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொருள் தேடல் நாட்களில் அதிகமாக நம்ம அதில் ஆர்வம் கொள்ளலை. பட் இப்போது தான் நிறைய தமிழ் மீது உள்ள அதிகமான ஒரு இதில் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நான் 2-3 வரிகள் எழுதினேன். அதில் நம்ம இப்போ இது முடிஞ்சோடனே பேசலாமே, அதை டீ பிரேக்கில். அவ்வளோதானே? முடிச்சிடலாமாப்பா சார்? நான் கேட்கலாமா? முடிச்சிடலாமா? நாங்கள் ஒரு பிள்ளை வேகமாக கைதட்டுது, நீ முடிக்க விட மாட்டேங்கிற. சொல்லு சார். 15 வயசில் ஃபஸ்ட்டு உங்களுடைய புத்தகம் வந்துச்சுன்னு சொன்னீங்க சார், கவிதை புத்தகம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிருப்பீங்களா சார்? அதுக்கு முன்னாடி எழுதிருக்கீங்களா? எழுதினேன்.
ஒரு கண்ணதாசன் இருந்தப்போ ஒரு கவிதை எழுதினேன். அதை எங்கள் அண்ணன் வாங்கி பார்த்துட்டு நீ என்ன மென்டல் ஐட்டியான்னு கேட்டார். அதுதான் எனக்கு கிடைச்ச முதல் பாராட்டு. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து எழுதிட்டுருப்பேன். அதாங்க சார், எந்த வயசுல எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்க சார்? நீங்கள் ஃபஸ்ட்டு புக் ரிலீஸ் ஆகிறதுக்கு எனக்கு வேறு எதுவுமே செய்ய தெரியாது வாழ்க்கையில். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எழுதுறது படிக்கிறத தவிர எதுவுமே செய்ய தெரியாது. அதனால் இதுதான் என் லைஃப்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? வேறு சில விஷயங்களை கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட வேணாம், இதை கற்றுக்கக்கூடாது, நம்மளை டைவெர்ட் பண்ணிடுவானுங்கன்ட்டு இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு இருந்தேன். அது ரொம்ப சின்ன வயசில் படிக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னா எழுதுகிற பழக்கமும் வரும். எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சின்ன வயசில் நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாரு. எல்லாமே படிப்பேன், க்ரைம் ஸ்டோரி, காமிக்ஸு. நான் ஒரு காமிக்ஸ் பைத்தியம். எத்தனை பேர் காமிக்ஸ் படிப்பீங்க? இலக்கியம் படிச்சிருந்தாலும் 5 பேர் தான் கை தூக்குறாங்க, காமிக்ஸ்னாலும் 5 பேர் தான் கை தூக்குறாங்க. ஆனால் ஒரு காமிக்ஸ் வெறியன் வந்துட்டு நாளைக்கு காமிக்ஸ் பற்றி ஒரு செஷன் இருக்குது, ரொம்ப அற்புதமான செஷன் நாளைக்கு. உங்களுக்கெல்லாம் கதை எழுதுறதுல கவிதை எழுதுறதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கதை எழுதுறது இன்றைக்கி அதுக்கு பயங்கரமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி என்னென்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்தே அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க, பாடநூல் கழகத்துலேருந்து. அப்புறம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஜாப்ன்றது இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. குழந்தைகளுக்கான கதைகள் இருக்குல்ல, அது தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு கவர்மெண்ட்லேயே நிறைய பேர் இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர்லாம் அதுதான் பண்ணுறாங்க. நாளைக்கு செஷனே குழந்தைங்களுக்கு எப்படி கதை எழுதுறது. ஆக்சுவலாக நீங்கள் யாருக்கெல்லாம் எழுத்துத்துறைக்கு வரணும், அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனும் கூட இன்றைக்கி. சில்ட்ரன் லிட்ரேச்சர் நீங்கள் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் என்னமோ கேட்டிங்களே, என்ன கேட்டீங்க சார்? நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் சார்? நான் என்னுடைய முதல் கதையை எழுதுகிறப்ப நான் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். கதை ஒன்று எழுதி அப்போ இந்த ராணின்னு ஒரு பத்திரிக்கை இப்போவும் வருது, அந்த பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்டது. பப்ளிஷ் ஆகலை, பட் ஒரு ரொம்ப ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எழுத்தில் நம்ம யார்ட்டையாவது நம்ம எழுதுகிறோம், நம்ம புக்கை கொண்டு கொடுக்குறோம், நம்ம பார்த்திங்கன்னா அவங்க படித்த கருத்து சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ண தேவையே இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடந்தது, அதோட சொல்லி இதை முடிக்கிறேன். நான் சின்ன வயசுல எழுதுகிற பழக்கம் இருந்தால் கூட நான் ஏதாவது குட்டி குட்டி பத்திரிகைகளுக்கு அனுப்புவேன். எனக்கு ஃபஸ்ட்டு சன்மானமாக ஒரு 3 ரூபா வந்துச்சு ஒரு பத்திரிகையிலேருந்து. அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். என்னோடய ஃபஸ்ட்டு புக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த போலியோ நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. நான் வீட்டிலே தான் இருப்பேன். எங்கள் அப்பா சைக்கிளை வச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவார், அப்புறம் வீட்டில் கொண்டாந்து விடுவார். படிக்கிறது தான் இருக்குது, வெளியே போய் விளையாட முடியாது. ஒரு மாதிரி வெளி உலகமே ஒன்றுமே இல்லை. அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக எங்கள் அப்பா எனக்கு நிறைய புக்ஸ் வாங்கி கொடுப்பாரு. எல்லா டைப் ஆஃப் புக்ஸ் வாங்கி கொடுப்பார். எல்லாமே படிப்போம் நாங்கள். எங்கள் வீட்டில் பேப்பர் வாங்குவோம், மேகசின் வாங்குவோம், எல்லாமே வாங்குவோம். பத்திரிகையில் வரல தொடர்கதையெல்லாம் கட் பண்ணி அப்படி பைண்ட் பண்ணி வச்சுருப்பேன் நான். அப்போ என்னென்னா முதல் பழக்கம் என்னென்னா, இந்த லெட்டர் டு எடிட்டர் எழுதுவாங்க இல்லையா, வாசகர் கடிதம். அப்படி நான் கடிதங்கள் எழுதுவேன் பத்திரிகைக்கு. அது எல்லா பத்திரிகையிலையும் என் பேரோட வரும், என் ஊர் பேரோட. அது வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எனக்கு இருந்தது, பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது. தர்மதுரை படம் பார்த்தீங்களா யாராவது? அது ஒரு பொண்ணு லைப்ரரியிலேருந்து லெட்டர் எழுதுவாளே பத்திரிகைக்கு, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கிட்டத்தட்ட நான் தான் அது. அந்த மாதிரி தான் நான் லெட்டர்லாம் எழுதி போடுவேன். அப்படி எழுதி போயிட்டுருக்கையில் கல்கண்டு பத்திரிகை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, குமுதத்தோடு சேர்ந்து வந்தது. லேனா தமிழ்வானுடைய மகன், தமிழ்வானுடைய மகன் லேனா தமிழ்வான், அவர் தான் இப்போ ஆசிரியராக இருந்தார். அவர் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போவே இந்த கவிதை படிக்கிற பழக்கம் வந்ததுனால என்னுடைய லெட்டர்லாம் ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும், ரொம்ப கவித்துவமாக எழுதுவேன். அப்போ வைரமுத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வேறு எனக்கு ரொம்ப இருந்தது, வைரமுத்து மூமெத்தாலாம். அப்போ வழக்கமாக எழுதுகிற மாதிரி லெட்டர் எழுத மாட்டேன், ரொம்ப கவித்துவமாக எழுதுவேன். இந்த கதை நல்லா இருந்துச்சுன்னு தான் எழுதுவேன், இந்த கட்டுரை நல்லா இருந்துச்சுன்னு எழுதுவேன், ஆனால் ரொம்ப பொயட்டிக்காக எழுதுவேன். அப்போ ஒரு நாள் ஒரு லெட்டர் வருது எங்கள் அட்ரஸ்க்கு, வீட்டுக்கு. என்ன வருதுன்னா, அந்த இது மணிமேகலை பிரசாரத்திலிருந்து லேனா தமிழ்வாணன், அப்போ ஒரு பெரிய ஸ்டார், அவர் ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. உங்கள் கடிதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கவித்துவமாக இருக்குது, நீங்கள் கவிதைகள் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டு. ஒன்று நான் அப்போல்லாம் பெருசாக கவிதைகள்லாம் எழுதலை, லெட்டர் எழுதுகிறப்ப கவித்துவமாக எழுதி பழகுறேன், அவ்வளோதான். நான் இப்போ தாங்க எழுத ஆரம்பிச்சிருக்கேன்னா அவருக்கு போஸ்ட் கார்டில் ஒரு பதில் போடுறேன். உடனே 2 நாள் கழிச்சு அவர்கிட்ட இன்னொரு பதில் வருது. இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கவிஞன் ஒளிஞ்சிருக்கான், நீங்கள் கவிதைகள் எழுதுங்க, நான் அதை புக்காக போடுறேன்னு. இதை சொல்கிறப்ப எனக்கு 15 வயசு. இப்படி ஒரு லெட்டர் வர்றப்ப கிராமத்தில் எந்த வெளி உலக தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பையன் வந்தவுடனே எனக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று ஷேக் ஆனது மாதிரி இருந்தது. எந்த நேரத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணேன்னா 2 குயர் நோட் புக் வாங்கி டெய்லி ஒரு கவிதை எழுத ஆரம்பிக்கிறேன். என் மனசில் இருந்த என்னென்னவோ தாட்ஸ், எண்ணங்கள், எதோ விஷயங்கள்
அதெல்லாம் ஒரு கவிதையாக நான் அப்படியே எழுதுகிறேன். 2 நோட் புக்கு 1.5 மாதத்துல எழுதி முடிக்கிறேன். முடித்து அவருக்கு தபாலில் அனுப்பி விட்டேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 நாள் கழித்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய நோட் புக் கிடச்சிது, அதில் நான் முதல் கவிதை படித்தேன், எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது, நீங்கள் இன்னும் கூட ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு தோணுச்சு, உங்களை ஒரு சிறந்த கவிஞராக மாற்றுற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விட்டக்கூடிய ஒரு பதில் எழுதியிருந்தார். என்ன இருந்தாலும் சின்ன பையன் தானே, அதுக்குள்ளே ஒரு கற்பனையில் அப்படியே மிதந்துட்டுருக்கேன் புக்கு வரப்போகுதுன்னு. என்னடா இப்படி ஒரு லெட்டர் போட்டார், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அது ஒரு அவ்வளோ பெரிய ட்ரீமாக இருந்தது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து படிப்போம் எழுதுவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் எனக்கு ஒரு பெரிய கனவை கொடுத்துருச்சு. அப்புறம் டக்குன்னு சரின்னு அப்படியே இருந்தேன். அதுக்கு 2 நாள் கழித்து இன்னொரு லெட்டர் வருது. உங்கள் முதல் கவிதையை படித்து விட்டு நான் எழுதிய கடிதத்தை மறந்து விடுங்கள், அதற்கு பின்னால் எழுதிய எல்லா கவிதைகளுமே அற்புதமாக இருக்கின்றன, இதை புத்தகமாக போடுவதற்காக நான் பதிப்பகத்துக்கு அனுப்பிட்டேன், உங்களை பார்க்குறதுக்காக நான் உங்கள் ஊருக்கு வர்றேன். என்னை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்படி நான் ஒரு பையன், வீட்டில் எதுவுமே அவருக்கு தெரியாது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர்றாரு, உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேர் கூட கிடையாது. அவர் ரொம்ப பாப்புலர் ரைட்டர், வீட்டுக்குள்ளே கூட்டம் கூட்டிடுச்சு. நான் ஒரு கைத்துக்கட்டில் தான் எப்போ உட்காந்துருப்பேன். அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து இங்கேருந்து ஒரு சேர் எடுத்துகிட்டு ஓடி வந்தானுங்க. அதெல்லாம் ஒரு கதையை எழுத வேண்டிய விஷயம். வீட்டுக்குள்ளே ஒரு 50 பேர் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ என் புத்தகத்திற்கான அட்டைப்படத்தை, அப்போ கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைல்ல, 83ல். அப்போது அந்த ஓவியர் அமுதன் அவர் வரைஞ்ச அட்டைப்படத்தை எடுத்துகிட்டு காமிக்கிறாருன்ட்டு அந்த ஓவியத்தை. அதில் ஒரு ப்ளூ கலர் அட்டை, அதாவது கடல்லேருந்து ஒரு சூரியன் மேலே வர்ற மாதிரி ஒரு நீ உதயமாகறாங்கிற ஒரு பொருளில் மேலே மனுஷபுத்திரனின் கவிதைகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எந்த நேரத்தில் எந்த கதவு திறக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதவு திறந்த தருணம் இது. அதுக்கு அடுத்த வாரத்தில் அவர் ஒரு கேள்வி பதில் எழுதுவார். அதில் ஒரு வாசகர் கேட்குறாரு, உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யாருன்னு. அப்போ அவர் பிரபலமான எழுத்தாளர்கள், நான் சுஜாதா வைரமுத்துன்னு சொல்லுவேன், நீங்கள் நினைப்பீங்க. அவங்களோட சேர்த்து மனுஷபுத்திரன் என்கிற ஒரு இளம் கவிஞனைத்தான் எனக்கு மிகவும் இப்போது பிடித்திருக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய பத்திரிகையில் கேள்வி பதில் பகுதியில் வருது. நான் ஒன்றுமே பண்ணலை, நான் சும்மா உட்காந்துருந்தேன் எங்கள் ஊரில், அவ்வளோதான். யாரையும் போய் பார்க்கல, நினச்சாலும் தான் பார்க்க முடியாது. ஜஸ்ட் நான் எழுதிட்டே இருந்தேன், நான் கனெக்டடாக இருந்தேன். எதுக்கு இதை நீங்கள்லாம் எந்த துறையில் நீங்கள் மேலே வரணும்னு நினச்சா கூட நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், கதவுகள் தானாக திறக்கும். அப்படி தான் நான் எழுதினேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ணேன். நான் படிங்கன்னு சொல்கிறது அட்வைஸ்க்காக சொல்லலை, படிக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் கிடச்சிது. என் வாழ்க்கையில் கிடச்ச எல்லாமே என் படிப்பு மூலம் கிடச்சது தான் எனக்கு. நான்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பையிலேருந்து வந்த ஒரு ஆள், ஒரு கிராமத்திலேருந்து, எங்கள் ஃபேமிலியில் யாரும் படிக்கலை, ஒன்றுமே இல்லாத ஒரு கட்டாந்தரையிலேருந்து உருவாக்கி வந்தவன். எங்களுக்கெல்லாம் ப்ரிவிலேஜ்னு எதுவுமே கிடையாது. நம்மள பெரும்பாலானோர் அப்படி தான் இருப்போம். நமக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குது? மத்தியானம் கூட இங்கே வெயில்கிட்ட இங்கே சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கையில் சொன்னேன், நமக்குலாம் வாழ்க்கையில் வாய்ப்புகள் ஒரே ஒரு முறை தான் கிடைக்கும், ரிப்பீட்டடாக நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம மேலே வர முடியும். நம்ம ப்ரிவிலேஜ் உள்ள சமூகங்கள்லேருந்து நம்ம வரல, திரும்ப கூப்பிட்டு நமக்கு யாரும் வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கணும், எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும், அதில் நம்ம திறமையை காட்டணுங்கிற ஒரு வெறி, ஒரு ஆவேசம். அப்படி தான் படிப்பின் மூலமாக, தமிழின் மூலமாக எனக்கு இத்தனை விஷயங்கள் கிடச்சிது. எனவே நம்ம பேசினா எவ்வளோ வேணாலும் பேசலாம், வருஷம் முழுக்க தொடர்ந்து கூட பேசலாம். இந்த அமர்வை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.